ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ஸ்பெசிஃபைக் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஐ ஹோப் அது வரைக்கும் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 33 ஏபிஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ காஃபி பிஸ்னஸ், ரிடக்ஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் அண்ட் தென் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் and then 35 AD, that is specified business, and then expenditures which shall be amortized. So 35 ABA, A double B, AD, sorry, D, DD, DDA. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அமால்கமேஷன் ஆனால் 1/5, விஆர்எஸ் இருந்தால் 1/5, சர்டன் மினரல்ஸ்க்கு 1/10 அந்த மாதிரி ஞாபகம் இருந்தால் மட்டுமே போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸ் பிஃபோரா மற்ற எல்லாமே உங்கள் புக்கில் தான் வந்து இருக்கும் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டலாக இருந்தால் அது எப்போ அசெட்ல வந்து ஆக்சுவல் காஸ்ட் கூட ஆட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த தேரி எல்லாம் படிச்சிங்க இல்லையா, அமார்டைசேஷன், டிஆர்எஸ்க்கு எப்படி அமார்டைஸ் பண்ணுறது, அமால்கமேஷன், டிமர்ஜர்ல சர்டன் மினரல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், கிராஜுவிட்டி ஃபண்ட், ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீம், dead or useless animals. Okay, now we are going to this area. Discount on issue of zero coupon bonds. ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, டிஸ்கவுண்ட்னா கம்மி சென்ஸ் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 2 lakhs இருக்கு அப்படின்னா 50,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, 1,50,000 அந்த மாதிரி டைம்ல அது எப்படி நாங்க வந்து பிஜிபி கீழே அக்கௌண்ட் பண்றது. தேர் ஆர் ஆல்சோ பிசினஸ் தானே. ஜீரோ கூப்பன் பாண்ட் எவனோ ஒருத்தன் இஷ்யூ பண்றானா அவனுக்கு அது ஒரு டைப் ஆஃப் பிசினஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை நாங்க எப்படி வந்து அக்கௌண்ட் பண்றது, லைக் டாக்ஸ் அதுக்கு எப்படி பே பண்றது, ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட்ல நாங்க என்ன பண்றது, டிடக்ஷன் எடுத்துக்கலாமா என்ன, அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ஆஸ் பர் 2848 ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் மீன்ஸ் a bond. சரி, ஓகே. issued by any infrastructure capital company. Infrastructure capital company, infrastructure capital company ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு மீனிங் பார்த்தோம் இல்லையா. நமக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் பிசினஸ் அண்டர்ல இந்த ஹைவே போடுறது, ரோட்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன்ஸ். ஸோ அதை ரன் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ். இங்க பார்த்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னா என்னன்னு பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மீன்ஸ் ஆப்வியஸ்லி இதே தான் அதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணிருக்கு அந்த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். அண்ட் தென் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்ட். ஓகேங்களா. ஸோ இல்லைனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்ட் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் ஏதாவது, இல்லைனா பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆர் ஷெட்யூல்டு பேங்க் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/6/2005, 2005க்கு அப்புறம் நடந்திருக்கணும். ஓகேங்களா. பிஃபோரா நடந்திருந்தா இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, டன். In respect on which no payment and benefit is received or receivable before maturity or redemption from the issuer, which means issue பண்ண ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ்னா என்ன, அதுல ஜீரோன்னு இருக்கு. ஜீரோன்னு இருக்குன்னா அந்த பாண்டுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்டும் வராது இன் பிட்வீன் த பீரியட். அதாவது இப்போ நான் 2005 அதை இஷ்யூ 2006 நான் இஷ்யூ பண்றேன் அப்படின்னா 2006 இருந்து 2016 தான் நான் ரிடீம் பண்றேன் அப்படின்னா, கரெக்டா. ஸோ நான் அப்பதான் ரிடீம் பண்ணுவேன் 2006 இருந்து 2016, கிட்டத்தட்ட 10 வருஷம். இந்த 10 வருஷம் கேப்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதனா வந்திருக்குமான்னு கேட்டா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்காது. ஓகே. ஸோ அப்போ 2006 நான் வந்து ஒரு 1 lakh வாங்குறேன் அப்படின்னா 2016 வந்து நான் வந்து ஒரு 2,50,000 அப்படி ரிடீம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஓவரால் பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 கெயின், கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ இந்த 1,50,000 அப்படிங்கிறத கெயினா இருக்கும். இன் பிட்வீன்ல நான் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டோ எனக்கு எதுவுமே வந்திருக்காது. ஸோ அதான் சொல்லணும், இந்த மாதிரி இன் பிட்வீன்ல எந்த இன்ட்ரெஸ்டும் வந்திருக்க கூடாது. அதுதான் ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ். இன்கேஸ் அது வந்திருக்குன்னா அதுக்கு இந்த செக்ஷன் அண்டர்ல அது வராது. அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றான், which the central government may by notified in official gazette specify in its PO. சரி, ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அடிக்கடிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, சில நோட்டிபிகேஷன்ஸ் வெளியிட்டே இருப்பாங்க. அவங்களோட அபிஷியல் கேசட்ஸ்ல வந்து சில நோட்டிபிகேஷன்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. These are the 3 points of about zero coupon bonds. Treatment என்ன பண்ணுவோமா, discount on issue of zero coupon bonds shall be allowed on pro rata basis having regarding to the period of life of such bond. Pro rata basis அப்படின்னா இப்போ இது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. இது 1,50,000 ஆனா 1,00,000 இஷ்யூ பண்ணிருக்கான். இப்போ 50,000 அப்படின்றது டிஸ்கவுண்ட் டிவைடட் பை ப்ரோ ரேட்டா பேசிஸ் 2006 இருந்து 2016 எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 10 இயர்ஸா. ஸோ டிவைடட் பை 10, ஆல்மோஸ்ட் 5,000 பர் இயர்க்கு என்ன பண்ணிக்கிட்டே வரலாம்,
இந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்ட் வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் வந்து 5,000 இயர் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் ப்ரோரேட்டா பேசிஸ்ல டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். டிடக்ஷன்ஸ் சென்ஸ் அவங்க அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேவா? தட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ட்ரீட்மெண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கான மீனிங் டன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி மீன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்ப்பா? சச் கம்பெனி மேக் இன்வெஸ்ட்மெண்ட் பை அக்வயரிங் ஷேர்ஸ் ஆர் providing long-term finance to any enterprises or undertaking wholly engaged in the following business. சரி ஓகே. 80IA ஐபி இது வந்து உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் வரும்போது நான் சொல்றேன். டிடக்ஷன்ஸ் சாப்டர் 6A வரும்போது நான் சொல்றேன். எனி அண்டர்டேக்கிங் டெவலப்பிங் எ பில்டிங் ஹவுஸ் ப்ராஜெக்ட் ரெஃபர் 80IB இதுவும் டிடக்ஷன்ஸ்ல இருக்கும். டிடக்ஷன் 6Aல. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோட்டல் ஃபார் நாட் லெஸ் தென் 3 ஸ்டார் கேட்டகரி. 3 ஸ்டார் கேட்டகரிக்கு கீழே இல்லாத ஹோட்டல்ஸ் வேற ஏதாவது கட்டுறாங்கன்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹாஸ்பிட்டல் வித் அட்லீஸ்ட் 100 பெட்ஸ் ஃபார் பேஷன்ஸ். எங்க பார்த்த மாதிரி இருக்கா? இது எல்லாத்தையும் எங்க பார்த்தோம்? ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல பார்த்தோம். ஸ்பெசிஃபைட் பிசினஸ் அண்டர்ல இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். என்னடா வெறும் பில்டிங் கட்டுறது பிளஸ் வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு மேல இருக்கிறது கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, 80IA 80IB 80IB10 கீழே இருக்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்கான். இதுதான் இந்த இன்ஃப்ரால இதுதான் ஆட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி. சரி ஓகே. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்ட்னா என்னன்னு கொடுத்துருக்கான். Such fund operating under a trust deed established to raise money by trustee for investment by way of acquiring shares, providing a long-term finance to any enterprises or undertaking wholly engaged in the following business. ஓகே, அங்க கொடுத்துருந்த அதே தானா? ஸோ ஃபண்டு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இந்த டைப் ஆஃப் பிசினஸ் பின்னாடி பார்த்தாலே அதே டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் enough. So this is all about your zero coupon bonds and then contribution towards recognized provident fund and then superannuation funds. இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா recognized provident fund superannuation fund salary கீழே தானே நான் வரும் அப்படின்னா there is an employer and employee relationship. இந்த apart from that அதாவது employer and employee relationship இல்ல அப்படின்னா என்ன? Any such sum paid அந்த ஒன்னு இருக்குல்ல அந்த ஒன்னு இங்க இருக்கு. Such amount must have been actually paid before the due date of furnishing return. 43B கையை விட்டு காசு போயிருக்கணும் இல்லையா? ஆக்சுவலா காசு வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கணும். எப்போ எதுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்குள்ள நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். பை த எம்ப்ளாயர் towards recognized provident fund or an approved superannuation fund as per rules specified in the 4th schedule of the act is allowed as deduction in full. So as per 4th schedule என்ன இருக்கு? Recognized provident fund shall not, unless the commissioner otherwise direct by effect the fact that fund is subsequently amalgamated with another provident fund on occurrence of the amalgamation undertaken in connection with to fund or maintain. ஓகே, என்ன மாதிரியான அமால்கமேஷன்ல? Contribution towards unrecognized provident fund is not allowed as a deduction. Contribution towards statutory provident fund is allowed as deduction under section 31(1). மேல கொடுத்துருக்கிறது வந்து சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஃபுல்லா டிடக்ஷன் எடுத்துலாம் கொடுத்துட்டான். பட் ஆனால் டாக்ஸ் பாயிண்ட்ல வந்துட்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா அன்ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ஓகே, ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல கொடுத்துருந்தா ஓகே, ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல கொடுத்துருந்தா இது. ஸோ ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல கொடுத்துருந்தா மட்டும்தான் ஓகே. ஆர்பிஎஃப்ல போயிருந்தா மட்டும் அவங்க கொடுக்குற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், ஃபுல்லி டிடக்ஷன் எடுத்துக்கலாம். சாரி, ஃபுல்லி டிடக்டபிள், டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இங்க வந்து யூஆர்பிஎஃப் இருக்கு, இங்க வந்து எஸ்பிஎஃப் இருக்கு, ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு. உங்களுக்கு புரியுதா இதுல ஏன் சேலரி வரலன்னு? அங்க வந்து எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப், ஆனா இங்கேயும் எம்ப்ளாயர் தான் நான் கொடுத்துருக்கான். எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இன் சேலரிஸ். நீங்க சேலரியில பார்க்கும்போது எம்ப்ளாயி மட்டும் தான் பார்ப்பீங்க. எம்ப்ளாயி பார்த்துட்டு அவனுக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் கொடுக்குறது, அவனுக்கு என்ன பண்றது, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? பர்க் யோசிச்சுட்டு இருப்பீங்க, பர்க் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்க ஒருத்தன் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இவனை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இவனை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎஃப் என்ன, யூஆர்பிஎஃப் என்ன, எஸ்பிஎஃப் என்ன, பிபிஎஃப் என்ன,
இவனை பொறுத்த வரைக்கும் இது எல்லா டேர்முக்கும் என்ன, இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். யாரை பொறுத்த வரைக்கும், எம்ப்ளாயர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ எம்ப்ளாயர் பொறுத்த வரைக்கும் அது எங்க தான் காட்டுவான் அவன், P&L எக்ஸ்பென்ஸ் சைடு தான் காட்டுவான். ஓகே எனக்கு வந்து இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டுன்னு அவன் எக்ஸ்பென்ஸ் சைடு தான் அதை காட்டுவான். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இப்போ சேலரி பார்க்கும் போது இந்த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல இங்க நீங்க பாப்பீங்க. சேலரி பார்க்கும் போது யார இவனை நோட் பண்ணுவீங்க சேலரியில. பட் பிஜிபிபி வரும்போது எம்ப்ளாயர் நம்ம நோட் பண்ணோம். இப்ப புரியுதா ஏன் பிஜிபிபி ஏன் சேலரி ரெண்டும் செக்ரிகேட் ஆகுதுன்னு இந்த இடத்துல? ஓகேவா? இப்ப யார் டிடக்ஷன், இங்க யார் டிடக்ஷன் எடுத்துக்கணும், அங்க யார் டிடக்ஷன் எடுத்துக்கணும், உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரெண்டுமே ஒரே இது தான். ஆர்பிஎஃப், பிபிஎஃப், சூப்பர் அனஸ் எல்லாமே ஒண்ணுதான். பட் ஏன் அது சேலரி கீழே போகுது, இது ஏன் பிஜிபிபி கீழே வருதுன்னு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா? ஓகே, நீங்க இருக்கீங்க. சரி, நான் போறேன். சரி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏடிசிசிடி இதுவுமே டிடக்ஷன்ஸ். உங்களுக்கு 80 சீரிஸ் வரது எல்லாமே அப்படியே ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு டிடக்ஷன் 6A வரும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபுல்லா படிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? சும்மா இது ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டு கூட போங்க. ஓகேவா? ஸோ எனி சம் பெய்ட் பை த அசசி ஆஸ் அன் எம்ப்ளாயர் பை வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் பென்ஷன் ஸ்கீம். யார் பே பண்ணிருக்காங்க? எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காரு. எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காருன்னா எம்ப்ளாயருக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ். அவர் அது டிடக்ஷன் எடுத்துக்கலாமா? எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறது வேற, எம்ப்ளாயர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாக்குறது வேற. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது இன்கம் அண்டர் த சேலரி. இவங்களை பார்க்கும்போது பிஜிபிபி எக்ஸ்பென்ஸ் அண்டர் த சாரி அவங்க என்ன சொன்னா இன்கம் எக்ஸ்பென்ஸ் அண்டர் த ஹெட் பிஜிபிபி ஃபார் எம்ப்ளாயர். ஓகே. So by way of contribution towards a pension scheme as referred to in section 80 CCD on account of employee is allowed as deduction. Okay. யாரு டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? இந்த டிடக்ஷன் எம்ப்ளாயி இல்ல, எம்ப்ளாயர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா 80 சிசிடில போய் படிக்கும் போது எம்ப்ளாயி எடுத்துக்கலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் அதை ரிசீவ் பண்ணிருப்பான். ஓகே. ஸோ மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு பாஸ் கான்ட்ரிபியூஷன் should not exceed 10% ஆஃப் த salary ஆஃப் த எம்ப்ளாயி இந்த ப்ரீவியஸ் இயர். 10% மேல தாண்டக்கூடாது. 10% மேல தாண்டிச்சு அப்படின்னா டிஸ்அலோவ் பண்ணுவோம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே. சேலரி இன்க்ளூட்ஸ் அந்த 10% இருக்குன்னு சொன்னா இல்லையா சேலரியில, அப்ப அந்த சேலரிக்கான மீனிங் என்னன்னு கொடுக்கணும் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்கோம். சேலரி இன்க்ளூட்ஸ் வியர்னஸ் அலவன்சஸ் இஃப் த டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சோ ப்ரொவைடட் பட் எக்ஸ்க்ளூட் ஆல் அதர் அலவன்சஸ் அண்ட் பெர்குசிட்ஸ் அலவன்சஸ் ஆட் பண்ணாம சேலரியில டியர்னஸ் அலவன்சஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணி இன்டூ 10%. ஓகே. This is all about your contribution toward NPS. Next, contribution toward approved gratuity fund. Gratuity fund இருக்கு அப்படின்னா any sum paid by as a employer contribution towards any approved gratuity fund created by him exclusively for the benefit of the employee under an irrevocable trust is allowed as deduction. சரி, ஓகே. நான் இப்போ வந்து என்கிட்ட வேலை செய்யறவனுக்கு நான் ஒரு கிராஜுவிட்டி ஃபண்ட் வந்து நான் அலோகேட் பண்ணி வைக்கிறேன். நானாவே ஒரு கான்ட்ரிபியூஷன் போட்டு நானாவே ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அது irrevocable ட்ரஸ்ட். irrevocable ட்ரஸ்ட்னா என்ன? திரும்ப எனக்கே கிடைக்காது. என்னோட எம்ப்ளாயி என்கிட்ட வேலை செய்யறதுக்கு தான் அது கிடைக்க போகுது. ஸோ அது irrevocable இருக்கணும். ரெவக்கபிளா இருக்கு அப்படின்னா டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. இரவக்கபிளா இருக்கு அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கிளைம் த டிடக்ஷன்ஸ். ஓகே. சச் அமௌண்ட் மஸ்ட் ஹேவ் பீன் பெய்ட் ஆக்சுவலி 43B வந்துடும். ஓகே. கை வீட்டு காசு போயிருக்கணும் அப்படின்ற அந்த இது உள்ள வந்துடும். ஓகேங்களா? ஸோ திஸ் ஆல் அபவுட் யுவர் கிராஜுவிட்டி ஃபண்ட். தென் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீம். இப்போ இங்க நல்லா நோட் பண்ணுங்க, இங்க யாரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம்? எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட் ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீம். ஓகேங்களா? எனி சம் பெய்ட் பை என் எம்ப்ளாயர் from his employees as contribution towards எது எதுக்கெல்லாம்? ப்ராவிடன்ட் ஃபண்டு, சூப்பர் அனுவேஷன் ஃபண்டு, எனி அதர் ஃபண்ட் செட் அப் ப்ரொவிஷன் ஆஃப் எம்ப்ளாயி இஎஸ்ஐ. ஓகே. இஎஸ்ஐ எனி அதர் ஃபண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் சச் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இஸ் ட்ரீட்டட் அன் இன்கம் ஆஃப் அ எம்ப்ளாயர் விச் மீன்ஸ் இப்போ இப்போ பிஎஃப் நம்ம ஒரு அமௌண்ட் போடுறோம், என்னோட எம்ப்ளாயர் ஒரு அமௌண்ட் போடுறாருன்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் எம்ப்ளாயும் போடணும். அதுதானே பாத்திருக்கீங்க? பிஎஃப் வந்து இவர் ஒரு 12%, நீங்க ஒரு 12%, அந்த மாதிரி உங்க சேலரி வந்து நீங்க கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி போகும்போது அது என்ன ஆகுது? எம்ப்ளாயருக்கு அது என்னது? உங்க சைட்ல இருந்து அந்த அமௌண்ட் போகும்போது இஸ் ட்ரீட்டட் அஸ் இன்கம் ஆஃப் த எம்ப்ளாயர். எம்ப்ளாயருக்கு அது ஒரு இன்கமா. ஓகேவா? விச் மீன்ஸ் உங்களோட பார்ட் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் பார்ட் வந்து நீங்க கொடுக்கும்போது எம்ப்ளாயருக்கு அது இன்கம். Subsequently, when such sum paid is credited by the employer to the employee's account, அப்போ எம்ப்ளாயர் அதை என்ன பண்ணணும்? உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு அதை மாத்தி இருக்கணும். கரெக்ட் தானே? உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிற அமௌண்ட் எம்ப்ளாயருக்கு ஒரு இன்கம். அந்த பிடிச்ச அமௌண்ட் தூக்கிட்டு போய் மறுபடியும் உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல போட்டுருக்கணும். ஓகேவா? இஸ் ரெலவென்ட் ஃபண்ட் ஆர் பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் கிரெடிட்டிங் சச் கான்ட்ரிபியூஷன் பிரிஸ்கிரைப்ட் அண்டர் த ரெலவென்ட் ஆக்ட் தென் டிடக்ஷன் இஸ் அலோடட். அவன் பிடிச்சான் இல்லையா, அது கொண்டு போய் உங்க அக்கௌண்ட்ல போட்டான் அப்படின்னா தென் டிடக்ஷன் அலோடடா. அவன் பிடிச்சிட்டு உங்க பிஎஃப் அக்கௌண்ட்லயே போடாம அப்படியே வச்சிருந்தான் அப்படின்னா தென் அது வந்து டிடக்ஷன் கிடையாது. அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணிடுவோம்? டாக்ஸ் கட் போட்டுருவோம். அது ஒரு இன்கம்னு சொல்லி எம்ப்ளாயருக்கு டாக்ஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். As per provision ESA
all the contribution under this act are to be deposited within 21 days of the following month. ஸோ ஒரு மந்த்துக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க அப்படின்னா 21ஆம் தேதிக்குள்ள, அடுத்த மாசம் 21ஆம் தேதிக்குள்ள, இப்போ இந்த மாசம் எனக்கு பிஎஃப் இது பிடிச்சிருக்காங்க, இஎஸ்ஐ பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, மார்ச் 21க்குள்ள அவன் என்ன பண்ணிருக்கணும், இஎஸ்ஐ அக்கௌண்ட்ல கொண்டு போய் அமௌண்ட் எடுத்து போய் டெபாசிட் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணாம விட்டுட்டான் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயருக்கு அது இன்கமா போய் டாக்ஸபிள் பண்ணிடுவாங்க. ஓகே. Similarly, all contribution under the Employees Provident Fund and Miscellaneous Provident Act must be deposited within 15 days of the following month. ஸோ எம்ப்ளாய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட்லாம் இருக்குன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ள பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரான். ஸோ இது எங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, 21 days, 15 days, இதெல்லாம் பழைய புக்கில் இல்லை. ஓகே, நான் ஒரு 2 மார்க்ல கேட்க போறான். ஸோ இந்த மாதிரி அதுக்குள்ள நீங்க டெபாசிட் பண்ணிருக்கணும். டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பான். டாக்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இஃப் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டெபாசிட்டட் பை அன் எம்ப்ளாயர் ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட், நோ ட்ரீட்மெண்ட். டியூ டேட்டுக்குள்ள அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் டெபாசிட்டட் பை எம்ப்ளாயர் ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட், டியூ டேட்குள்ள அவர் பண்ணல அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், taxable as a business income, business income taxable பண்ணிடுவோம். Due date means by which the assessee is required as an employer to credit an employee contribution to the employee's account in the relevant fund under act, rule, order, notification issued thereon under standing order, award, கீழே கொடுத்துருக்காங்க அந்த 21 days 15 days அதான் சொல்லியிருக்கான் இந்த இடத்துல. ஆஸ் பர் அந்த ஆக்ட் படி அதுக்குள்ள நீங்க டெபாசிட் பண்ணா அதுதான் உங்களோட டியூ டேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? டன். நெக்ஸ்ட், அலவன்சஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டெட் ஆர் யூஸ்லெஸ் அனிமல்ஸ். இது என்னன்னா டெட் ஆர் யூஸ்லெஸ் அனிமல்ஸ். யூஸ்லெஸ் அனிமல்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆடு இல்ல அதாவது இறந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்றாங்க, வெட்டி, அது இறக்குறதோ இல்லை இவங்களால சாவடிச்சு கூட வெட்டி விற்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கு ஏதாவது, இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, ஃபார்மா, அதுதான் பெரிய பிசினஸாவே பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா? இப்போ மாட்டு பண்ணை இருக்கு அப்படின்னா அதுதான் அவங்களோட பிசினஸே. ஓவரால் பிசினஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அதுல அவங்க வளர்க்கக்கூடிய ஆடோ இல்ல ஏதோ ஒரு மாடு இல்ல ஏதோ ஒன்று இறந்து போச்சு அப்படின்னும் போது அதை வந்து மறுபடியும் யூட்டிலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஒரு ஆட்டு பண்ண வச்சிருக்கேன், ஒரு ஆடு இறந்து போச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன், கொண்டு போயிட்டு ஒரு கறிக்கடையில கொடுத்து அதை வித்துருவேன். அப்படி ஏதாவது பண்ணுவேன். வேற என்ன பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. இன்னும் ரொம்ப ஆசையா வளர்த்தேன் அப்படின்னா சின்னதா ஒரு சமாதி மாதிரி கட்டி வச்சுப்பேன், அவ்வளவுதான். ஸோ நான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கேன். ஓகேவா? ஸோ நான் ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்கேன், ஆடுதோ இல்ல கவு ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது அதுல இருந்து ஏதோ ஒரு அனிமல் வந்து இறந்து போகுதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அது அலவன்சஸ் எடுத்துக்கலாமா? செக்ஷன் 36(1)(6 என்ன சொல்லுது? Provided for deduction in respect of animals used for the purpose of business or profession. Yeah, okay. Business or profession-க்கா இருக்கணும். என்னோட பிசினஸ் அதுவா இருக்கணும். ஆனா கண்டிஷன் என்னன்னா, animal are used for the purpose of business or profession. என்னோட பிசினஸ்க்காக அதை யூஸ் பண்ணிருக்கணும். Such animals are not held as a stock in trade. Stock in trade-ஆ நான் வச்சிருக்க கூடாது. அது என்னோட stock in trade-ஆ இருக்கக்கூடாது. அதாவது அதை வச்சு நான் பிசினஸ் பண்ணணும். அதுல இருந்து நான் பாலை கறந்து அந்த பால் தான் எனக்கான வந்து ஒரு பிசினஸ். ஓகே. மாடை வாங்கி விற்கிறது என்னோட பிசினஸா இருக்கக்கூடாது. புரியுதா? ஸ்டாக் இன் ட்ரேட் இருக்காங்க மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மாடை நான் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா மாடு தான் எனக்கு ஸ்டாக் இன் ட்ரேட், என்னோட இன்வென்டரி அது. ஓகேவா? பட் நான் மாடை வச்சு அதுல இருந்து ஒரு பாலை கறந்து எடுத்தேன்னா என்னோட பால் தான் எனக்கு இப்போ ரா மெட்டீரியல், சாரி இது இன்வென்டரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாக் இன் ட்ரேடா இருக்கக்கூடாது. சச் அனிமல்ஸ் ஹேவ் டைட் ஆர் பிகம் பெர்மனன்ட்லி யூஸ்லெஸ் ஃபார் சச் பர்பஸ். ஸோ இன்கேஸ் அது அந்த அனிமல் வந்து இப்போ இந்த மாடு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இறந்துருச்சு, இல்லைன்னா என்னோட பிசினஸ் பர்பஸ்க்கு வந்து பாலே கறந்து கொடுக்கல, அது ஒரு கட்டணம் வரைக்கும் கறந்து போச்சு, அதுக்கப்புறம் அது பால் கறந்து கொடுக்கல, சுத்தமா போயிடுச்சு அப்படின்னா தென் அதுக்கான இதை வந்து இந்த டிடக்ஷன், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அதை நான் எடுத்துக்கலாம். குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்ஸ் என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அனிமல் டு த அசரி and the amount realized if any in respect of short cases, அதாவது அந்த இதுரா ஒரே நிமிஷம். ஹலோ கேக்குதுண்ணா. ஓகே ஓகே டன். ஸோ இந்த காசேஸ்னா ஐ திங்க் அந்த இதுதான் சடலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே. ஆர் சேல் ஆஃப் அனிமல் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணீங்களோ அதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது. அதாவது நம்ம வாங்கும் போது ஒரு வேலை இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாடு நான் மொத்தமாக வாங்கியிருப்பேன் ஒரு குரூப்பில். அப்போ வாங்கும்போது அந்த ஒரு மாடு மட்டும் அப்படி போயிடுச்சுன்னா அந்த பர் யூனிட் அந்த மாதிரி, இப்போ மாடு தான் யூனிட்னா அந்த ஒரு யூனிட்கான விலை எவ்வளவோ அதை நான் வந்து டிடக்ஷனாக எடுத்துக்கலாம். அதுலேருந்து நான் ரியலைஸ் பண்ண அமௌண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை மைனஸ் பண்ணி நான் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து நான் டிடக்ஷனாக எடுத்துப்பேன். ஓகேவா? திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் அலவன்சஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைட் ஆர் யூஸ்லெஸ் அனிமல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ்.
ஸோ இந்த பேட் டெப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமனான ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து எங்களுக்கு வராது பேட் டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணுவோம். பட் ஆனால் அவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கா அப்படின்றது வந்து யார் கன்ஃபார்ம் பண்ணணும்? ஒரு ஆஃபீஸர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். அதர்வைஸ் என்ன ஆகிடும், நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேட் டெப்ஸ் நிறைய போட்டு எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ணி ப்ராஃபிட் அப்படின்னு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லணும்னா, நீ அப்படிலாம் பண்ணாத பேட் டெப்ஸை, நீ வந்து எக்ஸ்பென்ஸை ஜாஸ்தியாக கட்டி ப்ராஃபிட்டை கம்மி பண்ணுற, ஸோ நீ எக்ஸ்பென்ஸை ஏற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனி டெப்ட் ஆர் பார்ட் thereof which becomes bad shall be allowed as deduction. Okay, tax point. It is the assessee who decided whether a bad debt has become bad or not, and the assessing officer can never insist the assessee for production of proof then the debt has become bad, which means அசசி தான் டிசைட் பண்ணோம் வெதர் அது பேட் டெப்ஸ் வருமா வராதான்ட்டுன்னு, வரும் வராதுன்னு. அந்த அசசிங் ஆஃபீஸர் கேன் நெவர் இன்சிஸ்ட் அசசி. அசசி கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்கான், இன்சிஸ்ட் லெசன்ஸ் அசசிங் ஆஃபீஸர் உள்ள போயிட்டு அவன் ப்ரூஃப் கேட்பான். ஆக்சுவலா இன்சிஸ்ட் ஆஃப் அசசிங் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து ப்ரூஃப் வந்து லைக் ப்ரூஃப் கேட்கலாம். ஓகே இது பேட் டெப்ஸா இருக்குன்னு. ஆனால் ரொம்ப போட்டு நோண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அசசிங் ஆஃபீஸரும் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணணும். ஸோ தென் ஒன்லி இட் பிகம் அஸ் அ பேட் டெப்ஸ். அதுக்கப்புறம் தான் அது வந்து டாக்ஸ் ஆக்ட் படி அந்த ப்ரொவிஷன் படி அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஏஓ டெஃபினட்டாக இதில் இன்வால்வ் ஆவார். ஓகேவா? ரொம்ப போட்டு நச்சரிக்க கூடாது அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து டாக்ஸ் பாயிண்ட். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, debt must be incidental to the business or profession to the assessee. ஓகேவா? பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். there must be a close nexus between the debts and the business of the assessee. சரி, ஓகே, டன்னு. எக்ஸாம்பிள் லெவல் அதுதான் பேட் டெப்ஸ் வந்து பிஸ்னஸுக்கு க்ளோஸாக இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 11 சரி, ஓகே, எக்ஸாம்பிள் 11 பேட் டெப்ஸ் arises out of advance made by the lawyer to his clients to assist him in purchasing properties is not admissible as a bad debts. ஒரு பேட் டெப்ஸ் இப்போ வந்து அரைஸ் ஆயிருக்கு எதனால்னா அவுட் ஆஃப் அட்வான்ஸ் மேட் பை அ லாயர் to his client to assist him in purchasing properties is not admissible as a bad debts, as it is not a business of the lawyer to provide loans. Such laws is not allowed as a provision of this act. Okay. அவுட் ஆஃப் அட்வான்ஸ் மேட் பை எ லாயர் வந்து அட்வான்ஸ் மேட் பண்ணியிருக்காரு டு ஹிஸ் கிளைண்ட்ஸ் டு அசிஸ்ட் இன் பர்ச்சேசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன் அட்மிசிபிள் as a bad debts, as it is not a business of lawyer to provide loans. Such loss is not allowed in any provision of this act. என்னன்னா இப்போ வந்து லாயரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாதாடி கொடுக்கறது இதுதான் அவரோட ரிலேட்டடான ஒர்க்கு. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பேட் டெப்ஸ் வந்து அரைஸ் ஆயிருக்கு. இது வந்து ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் இல்லை, ப்ரொஃபஷனல்ல. ஓகே, இப்போ ப்ரொஃபஷனலில் வந்து என்ன ஆயிருக்குன்னா இவர் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. யாருக்கு? இவரோட கிளைண்ட்டுக்கு இவரோட அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, லாயர் இங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லாயர் வந்து இவரோட கிளைண்ட்டு கிட்ட தான் ஆக்சுவலாக லாயர் காசு கொடுக்கணும் அவர் வாதாடி கொடுக்கறதுக்கு. இவரோட கிளைண்ட்டு கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் ஒரு லோனை வந்து கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா பர்ச்சேசிங் ஏ ப்ராப்பர்ட்டி. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, பர்ச்சேசிங் ஏ ப்ராப்பர்ட்டி.
ஸோ இந்த லோன் லெசன்ஸ் ஒரு அட்வான்ஸ் லோன் மாதிரி ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது திரும்ப வரல, கிளைண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியும் வரல, இந்த லோனும் திரும்ப வரல. லாயர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட ப்ரொஃபஷன் கீழே எனக்கு இது ஒரு லாஸ் தான், லாஸ் லெசன்ஸ் இது எனக்கு வந்து பேட் டெப்ட்ஸ் தான், திரும்ப வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பட் இந்த இடத்துல லாயரோட வேலை என்ன? இது அவரோட பிஸ்னஸா? விச் மீன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கிறதா லாயரோட பிஸ்னஸான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அது உங்களுக்கு பேட் டெப்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், டிடக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுதான் சொல்லியிருக்கான். இப்போ படிச்சு பாருங்க அந்த பாயிண்ட்டை. பேட் டெப்ட்ஸ் அரைஸ் ஆகுது அவுட் ஆஃப் அட்வான்ஸ் மேட் பை அ லாயர். யார் மேட் பண்ணியிருக்காங்க அது அட்வான்ஸை? மேட் பை அ லாயர் டு இஸ் கிளைண்ட்ஸ் டு அசிஸ்ட் him. யாருக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லி? அந்த லாயருக்கு அசிஸ்ட் பண்ண சொல்லி. எதுக்கா? இன் பர்ச்சேசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் நாட் அட்மிசபிள் ஆஸ் அ பேட் டெப்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுலேருந்து திரும்ப வரல அப்படின்னா அதை நாங்கள் பேட் டெப்ட்ஸாக கொடுக்க மாட்டோம். as it is not a business of the lawyer to provide loans, such loss is not allowed in any provision of the act. அந்த லாஸை நாங்கள் வந்து எந்த ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட்ல, இங்கே இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எதுலையுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான ரிலேட்டிங் என்ன அப்போ அந்த டெப்ட் வந்து இன்சிடென்டல் டு த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருக்கணும். அவன் இங்கே சொல்லிட்டான், டெப்ட் மஸ்ட் பி இன்சிடென்டல் டு த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அதனால தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், த டெப்ட் ஹாஸ் பீன் கன்சிடர் அஸ் அ இன்கம் ஆஃப் த அசஸி ஆஃப் தட் ப்ரீவியஸ் இயர் ஆர் ஆஃப் த இயர்லியர் ப்ரீவியஸ் இயர். The debt has been considered as a income of the assessee. Okay, அதை be advance given to the supplier for purchase of raw material. Okay, later for featured is not allowed as a deduction under this section. This is because the same never has been part of income. However, deduction can be claimed 37(1). சரி, ஓகே. அட்வான்ஸ் ஒன்று மேட் பண்ணியிருக்கோம் சப்ளையருக்கு. நம்ம இப்போ வந்து என்னன்னா ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, சப்ளையர் பையர். சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சோம் அப்படின்னா உனக்கு வந்து அட்வான்ஸ் கிவன் டு சப்ளையர் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் later for featured, it is not allowed as deduction under this section. This is because the same has been never a part of income. However, deduction can be claimed. The debt has been considered as a income of the assessee of the previous year. Okay. Exemption. Debts arise due to insolvency of the borrower. Borrower is allowed as a deduction provided money has been lent in ordinary course of money lending business, even though such money lent are never part of the income. சரி, ஓகே. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ரா மெட்டீரியல் ஒருத்தர் சப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. ஸோ நான் ரா மெட்டீரியல் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினேன், இட் பிகம் as a சப்ளையர். நான் இங்க வந்து பையர். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, இங்க நான் என்னோட சப்ளையருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் ஒன்று கொடுக்குறேன். அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ மைட் பி இந்த ரா மெட்டீரியல் வந்து எனக்கு சப்ளைவும் ஆயிருக்கலாம். ஓகேவா? சப்ளை ஆயிருக்கலாம், சப்ளை ஆகாமலும் இருக்கலாம். ஓகே, ரெண்டு சுச்சுவேஷன், வெதர் ஆர் நாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு சுச்சுவேஷன் இந்த ஏரியாவில் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, அட்வான்ஸ் கட்டிட்டேன், லேட்டர் ஃபர்ஃபிச் பண்ணிட்டேன், இல்லை அவங்க எதனா ஃபர்ஃபிச் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இந்த அட்வான்ஸ் இன்கேஸ் சப்ளை நடக்கலன்னு வச்சுப்போம், இந்த அட்வான்ஸ் என்ன ஆகிடும்? அப்படியே போயிடும். கரெக்டாக? பட் ஆனால் அவன் கொடுத்துருக்க பாயிண்ட் படி எனக்கு என்ன தோணுதுன்னா, பேட் டெப்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒரு இன்கமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போனா சப்ளை நடந்திருக்கணும் அப்படின்னு தோணுது. பட் இந்த இடத்துல நீங்கள் சப்ளை நடக்கலன்னே வச்சுக்கோங்க, ரா மெட்டீரியல் சப்ளை ஆகலை. ஓகேவா? ரா மெட்டீரியல் சப்ளை ஆகலை, பட் நம்ம அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்தா தான் உங்களுக்கு பேட் டெப்ட்ஸ்ன்ற அந்த கான்செப்ட் ரைஸ் ஆகுறதே உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல சப்ளை ஆகலை, சப்ளை நாட் ஹேப்பன். ஓகே, பட் ஆனால் அட்வான்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இது என்னது? திரும்ப வராது. அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஃபர்ஃபிச் பண்ணாச்சு, டெஃபினட்டாக திரும்ப வராது தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆஃப்கோர்ஸாக இது பேட் டெப்ட்ஸ் தான். ஓகேவா? வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் கன்சிடர் அஸ் எ இன்கம். ஹவு இட் இஸ் கன்சிடர் அஸ் எ இன்கம்? லைக் இப்போ வந்து சப்ளையருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம்னு வச்சுப்போமே. 10 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு 1 லேக் கொடுத்துருக்கீங்க அட்வான்ஸ் 1 லேக் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? பேலன்ஸ் நீங்கள் 9 லேக் வந்து கொடுக்கல இல்லையா? ஸோ இது வந்து சேவ் பண்ணிங்க. ஃபர்ஃபிச் பண்ணிட்டேன் அப்படின்னா சப்ளையர் வந்து எதனா தப்பு பண்ணியிருப்பான், சம்திங் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை நீங்கள் ஃபர்ஃபிச் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நல்ல வேலை அட்வான்ஸ் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற கணக்குல 1 லட்சம் வரைக்கும் தான் கொடுத்தோம், இன்னும் 9 லட்சம் நம்ம கொடுக்கல, அதை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேட் டெப்ட்ஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் அ இன்கம்.
அதாவது கொடுக்க வேண்டியது மொத்தமா 9 லட்ச ரூபா, அதாவது மொத்தமா 10 லட்ச ரூபா போற இடத்துல வெறும் ஒரு 1 லேக் மட்டும் போயிட்டு பேலன்ஸ் 9 லேக் சேவ் ஆயிருக்குது. தே ஆர் கன்சிடர் ஆசிங் இன்கம். ஸோ ரியலைசிங் இன்கம் மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு அந்த பாயிண்ட் படிங்க. 9 லட்சத்தை ரியலைஸ் பண்ணியிருக்குது. த பேட் டெப்ஸ் ஹஸ் பீன் கன்சிடர். ஓகே, has been considered. ஓகேவா? has been considered as income of the assessee of the previous year. அந்த ப்ரீவியஸ் இயர்ல அது இன்கமா நீங்க கன்சிடர் பண்றீங்க. அதாவது 10 லட்ச ரூபா போக வேண்டிய இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா மட்டும் போயிருக்கு. பேலன்ஸ் இருக்க 9 லட்ச ரூபா கன்சிடர் as இன்கம். அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணீங்க ப்ரீவியஸ் இயர்லயோ ப்ரீவியஸ் இயர்லயோ, தென் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது கொடுத்துருக்கான். ஒரு அட்வான்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம், அது ஃபர்ஃபிச் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த செக்ஷனுக்கு கீழே அதை அலோவ் பண்ண மாட்டோம். எதை? அந்த 1 லேக் அட்வான்ஸ் இருக்குல்லையே அதை. எந்த செக்ஷன் கீழே போவோம்? 37(1). 37(1) இஸ் a general deduction, I think so. 37(1), 36 நான் சொல்லல. 37(1) வந்து உங்களுக்கு ஜென்ரல் டிடக்ஷன். ஓகேவா? ஸோ ஜென்ரல் டிடக்ஷன் கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கு நீங்கள் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். பட் இந்த செக்ஷன் கீழே டிடக்ஷன் வராது அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதா உங்களுக்கு? செகண்ட் பாயிண்ட், அது ஏன் பேட் டெப்ஸ் ஆகுது, அது ஏன் இன்கமாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மைட் பி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நடக்கலாம். சப்ளையே பண்ணிட்டான் அப்படின்னும் போது நீங்கள் காசு கொடுக்கல அப்படின்னும் போது அப்போ ஃபர்ஃபீச் ஆச்சுன்னா அதுக்கு வேற ஒன்று. அந்த இடத்துல பேட் டெப்ஸே அரைஸ் ஆகுது வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு தான் 9 லட்சம் இன்கம்னு சொல்லி உங்களுக்கு தான் அது இன்கமாக டாக்ஸபிள் ஆகும். பட் இந்த இடத்துல has been considered as income. இன்கமா அதை கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க இந்த எக்ஸாம்பிள் 12. புரியுதா இது எப்படி ரன் ஆகும்? புரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான். இதுல என்ன எக்ஸப்ஷன்னா, பேட் டெப்ஸ் அரைசிங் டியூ டு இன்சால்வன்சி ஆஃப் த பாரோவர். இப்போ பாரோ பண்ணவர் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு, அது மாதிரி உங்களுக்கு பேட் டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட இருந்து ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, அவர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னது? உங்களுக்கு வர வேண்டிய கடன் பேட் டெப்ட் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இஸ் அலோடட் as deductions provided money has been let in ordinary course of money lending business. ஸோ மணி லெண்டிங் பிஸ்னஸ்ல அது வந்து அலோடட் தான். இது இந்த இந்த இது கீழே பேட் டெப்ஸ் தான் அது. ஸோ இந்த செக்ஷனுக்கு கீழே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா? Done. Even though such money lent has never been a part of a income. ஓகே, அது பார்ட் ஆஃப் இன்கமாக இல்லைனாலுமே நீ என்ன பண்ணிக்கலாம்? டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் செகண்ட் பாயிண்ட். இட் மஸ்ட் ஹேவ் பின் ரிட்டன் ஆஃப் in the accounts of the assessee. ஓகே, இதை மஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் ஆஃப் பண்ணணும். ரைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? புக்ஸ் விட்டு ரைட் ஆஃப் பண்ணுறதுனா புக்ஸ் விட்டு தூக்குறது மொத்தமாக. புக்ஸில் வந்து இந்த இன்கம் வராது. ஓகே, பேட் டெப்ஸ் இது ரைட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. டாக்ஸ் பாயிண்ட், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இஸ் நாட் allowed as a deductions. ப்ரொவிஷன்னு ஒதுக்கி வைப்போம். பிபிடி, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஏன் வரும் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறது. பேட் டெப்ஸ் அப்படின்றது ஓகே சுத்தமாக வராது, டேரெக்டாக அதை ரைட் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருவோம். பட் ப்ரொவிஷன் போடுறோம் அப்படின்னா மேபி ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போடும் போது ப்ரொவிஷன் தான் போடுமே தவிர ஆக்சுவலாக அது நடந்திருக்காது. ப்ரொவிஷன் என்ட்ரி மாதிரி போடுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் நாட் அலோடட் as a டிடக்ஷன். மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா அப்புறம் எப்படி டாக்ஸ் ஆக்ட் வந்து ஒத்துக்கும்? நீங்கள் பாட்டு ப்ரொவிஷன் அடிச்சு தருவீங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ அதனால் டாக்ஸ் ஆக்ட் வந்து அது ஒத்துக்காது. ஸோ அதில் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கோம். என்ன எக்ஸம்ஷன் கொடுத்துருவோம்? where the amount of such bad debts has been taken into account in computing the income of the assessee, okay, of the previous year, in which amount of such bad become irrecoverable or of an earlier previous year on basis of notified ICDS without recording the same in the account, then such debt shall be allotted in the previous year in which such debt become irrevocable and shall be deemed that such debt has been written off as irrevocable in the accounts. ஓகே, இங்கே என்ன எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்க்கு வந்து என்ன சொல்லிட்டான்? நாட் அலோடட்னு சொன்னான் இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கானா, இன்கேஸ் நீங்கள் வந்து புக்ஸ் உள்ள கொண்டு வந்துட்டீங்க, ஃபஸ்ட்டு அந்த பேட் டெப்ஸ் வந்து புக்ஸ் உள்ள கொண்டு வந்தாச்சு, பிபிடி ப்ரொவிஷன் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்றதுனால சரி ஓகே அதை நாங்கள் புக்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக்ஸில் வந்து மறுபடியும் கொண்டு வந்து இன்கம் அப்படின்ற மாதிரி அந்த இன்கம் கூட கம்ப்யூட் பண்ணி காமிச்சிட்டிங்க. பட் ஆனால் ஆஸ் பர் ஐசிடிஎஸ் படி, ஆஸ் பர் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி, இன்கம் கம்ப்யூட்டிங் டிஸ்க்ளோசர் ஸ்டாண்டர்ட்ஸ் படி என்ன இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது பேட் டெப்ஸ் தான், உங்களால் வந்து அது இர்ரெவக்கபிளில் தான் இருக்குது. அது வந்து இர்ரெவக்கபிளில் தான் இருக்குது, ரெக்கவரபிளில் இல்லை. ஓகேவா? இர்ரெக்கவரபிளில் தான் இருக்குது அப்படின்னும் போது ஐசிடிஎஸ்மே அது சொல்லியிருக்கு. அப்படின்னா எந்த வருஷத்தில்? இயர்லியர் ப்ரீவியஸ் இயர்லேயே அது அப்படி தான் இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? புக்ஸில் கொண்டு வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கீங்க. விச் மீன்ஸ் ஆஸ் பர் ஐசிடிஎஸ் படி அது சொல்லிருச்சுப்பா, ஓகே இது பேட் டெப்ஸ், இது இர்ரெவக்கபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிருச்சு. பட் நீங்கள் புக்ஸு கூட கொண்டு வந்துட்டீங்க. இது எப்போ சொல்லுச்சு? ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர்லையோ இயர்லியர் ப்ரீவியஸ் இயர்லையோ உங்களுக்கு தெரிஞ்சு. பட் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? புக்ஸில் அதை ஆட் பண்ணி காட்டிட்டீங்க அப்படின்னா அகைன் அது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா தென் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்?
டிடக்ஷனை எடுத்துக்கலாம். இது இரவக்கபிள் தான் சொல்லிட்டு உங்களோட புக்ஸில் வந்து ரிட்டன் ஆஃப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட் டெப்ஸ்க்கான டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆக்ட் கீழே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே கிளைம் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸம்ஷன் அதுக்கு கொடுத்துருக்கான். விச் மீன்ஸ் மேலே பார்த்த பாயிண்ட்டுக்கான எக்ஸம்ஷன் இது. ப்ரொவிஷனாக இருந்தால் டிஸ்அலோவ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரொவிஷனில் ஒரு எக்ஸம்ஷன் விச் மீன்ஸ் அது ஆல்ரெடி இரவக்கபிள் தான். பட் நம்ம அது புக்ஸில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டோம். ஐசிடிஎஸ் என்ன சொல்லிருச்சு, இது இரவக்கபிள் அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனால் நம்ம புக்ஸில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது தெரியுது அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ரீவியஸ் இயரில் நம்ம என்ன பண்ணோம், அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டு இரவக்கபிள்னு சொல்லிட்டு டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸப்ஷன் கேஸ். நெக்ஸ்ட், பிஸ்னஸ் மஸ்ட் பி கேரிட் ஆன் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஆர் எனி பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். ஓகே, இது ஆல்வேஸ் ப்ரீவியஸ் இயர்ல இருந்தே ஆகணும். பேட் டெப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூ பிஸ்னஸ் இஸ் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன். பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூ ஆகுது அப்படின்னா, டிஸ்கண்டினியூ ஆகக்கூடிய பிஸ்னஸோட பேட் டெப்ஸ் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் டிடக்ஷனாக எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது, அதர் பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணும்போது. பட் அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் ஒன்று படித்தோம்ல, அது எடுத்துக்கலாம். அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன் வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ் போகுது அப்படின்னும் போது அது இந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த பிஸ்னஸ்க்கு மாறும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகேவா? பட் பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது மாறாது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த், இட் மீன்ஸ் be of revenue in nature. Okay, tax point, bad debts arising due to insolvency of the debtor for sale of an asset, not goods, is not allowed as deduction. ஓகேவா? கூட்ஸாக இருக்க கூட சேல் ஆஃப் த அசட்டாக இருக்கணும். இட் மஸ்ட் பி ஆஃப் யர் ரெவன்யூ நேச்சர். ஓகே, கூட்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் அசட், டெப்டார் ஃபார் சேல் ஆஃப் அன் அசட் நாட் ஃபார் கூட்ஸ் இஸ் நாட் அலோடட் ஆஸ் டிடக்ஷன். Debts arising due to insolvency of debtor for sale of an asset is not allowed as deduction. ஓகே, அசட்டா சேல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இந்த அதுக்கு ஒரு பேட் டெப்ஸ் வருது இல்லையா, அது வந்து இங்கே எதுவும் ஆகாது. ஸ்டாக் இன் ட்ரேடுக்கு பண்ணுறோம்ல, ஸ்டாக் இன் ட்ரேட் விச் மீன்ஸ் நம்மளோட கரண்ட் அசட். ஸோ அதை நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் அதை குழப்பி கொடுத்துருக்கான். என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு பென் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். நான் எப்பவுமே பென் மேனுஃபேக்சரிங் தான் எனக்கு பெரிய எக்ஸாம்பிளாக எடுத்துப்பேன். பென் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் பென் சேல் பண்ணுறேன் இல்லையா, அந்த பென்னை சேல் பண்ணும்போது எனக்கு காசு வரல அப்படின்னா அதுதான் என்னோட பேட் டெப்ட். ஓகேவா? பென்னை தயாரிக்கிற மிஷினரியே நான் விற்கிறேன் அப்படின்னும் போது அது நான் பேட் டெப்ஸில் இந்த டிடக்ஷன் எடுத்துக்கணும்னு கேட்டால் கிடையாது, எடுத்துக்க மாட்டேன். ஸோ ரெவன்யூ நேச்சராக இருக்கணும். அந்த நாட் கூட்ஸ்ன்ற வேர்டை அழைச்சிட்டு இப்போ படிச்சு பாருங்க. பேட் டெப்ஸ் அரைசிங் டியூ டு இன்சால்வன்சி ஆஃப் எ டெப்டார் ஃபார் சேல் ஆஃப் அன் அசட். ஒரு அசட்டை சேல் பண்ணியிருக்கீங்க, கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்கீங்க, அந்த டெப்டர் இன்சால்வன்சி ஆகிட்டான், நீங்கள் சேல் பண்ணவங்க இன்சால்வன்சி ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அது உங்களுக்கு பேட் டெப்ஸ். அந்த மிஷினரி சேல் பண்ணதுக்கான காசு உங்களுக்கு வராது. ஸோ அந்த மிஷினரி சேல் பண்ணதுக்கான காசு என்கிட்ட வரல, தென் இஸ் அலோடடா அப்படின்னு கேட்டால் இஸ் நாட் அலோடட் அஸ் டிடக்ஷன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகேண்ணா. டன். நெக்ஸ்ட், bad debts is not allowed as a deduction to the assessee who maintain accounts on cash basis. cash basisல பண்ணா வாய்ப்பே கிடையாது. cash basisல பண்ணா வந்தா போனா தான் 43B. cash basisல பண்ணா நம்மளுக்கு எதுக்கு முதல்ல வந்து bad debts ரைஸ் ஆக போகுது? கிரெடிட்ல கடன்ல வித்தா தானே நம்மளுக்கு அது வரப்போகுது. bad debts also allowed in the hands of successor of the business. successor அப்படின்னா இப்போ ஃபேர்மை கம்பெனியாக மாற்றுறாங்க, கம்பெனியை ஃபேர்மாக மாற்றுறாங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபேர்ம் கம்பெனியாக மாற்றினா கம்பெனி இஸ் சக்ஸஸர் பிஸ்னஸ் விச் மீன்ஸ் அதுதான் இப்போ அடுத்த லீட் கொண்டு போகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா பேட் டெப்ஸ் அவங்க கைக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். பட் டிஸ்கண்டினியூ ஆகும்போது சேஞ்ச் ஆகாது அப்படின்ற பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கான். ஓகே, நெக்ஸ்ட், இன்கேஸ் பேட் டெப்ஸ் வந்து ரெக்கவர் ஆகுதுன்னா பேட் டெப்ஸ் நம்ம போட்டு அலோவ் பண்ணி டிடக்ஷன் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இல்லை நான் ரொம்ப நல்லவனாக இருக்கான், நம்மக்கிட்ட கடன் வாங்கினவன் என்கிட்ட எடுத்துன்னு வந்து சார் நான் இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்தேன், இப்போ எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கொஞ்சம் பீக் ஆயிடுச்சு, இந்தாங்க உங்ககிட்ட வாங்கின கடன் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொடுக்குறான் அப்படின்னும் போது என்ன பண்ணுறது? ஆஸ் பர் செக்ஷன் 41(4) வேற டிடக்ஷன் ஹாஸ் பீன் அலோட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேட் டெப்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் பேட் டெப்ஸ் அண்டர் செக்ஷன் 36(1)(7). இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மேலே, இதுதான் 36(1)(7). தென் இஃப் த அமௌண்ட் சப்சிக்வெண்ட்லி ரெக்வயர்ட் ஆர் எனி சச் டெப்ட் ஆர் பார்ட் thereof is greater than the difference between the debt or part of the debt, the amount so allowed, the excess shall be deemed to the profit or gain of the business profession. which means நம்ம பேட் டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வச்சிருப்போம், நம்ம இதில் டிடக்ஷன்ஸ் ஒரு அமௌண்ட் எடுத்திருப்போம். அந்த அமௌண்ட்டை விட லெசன்ஸ் இங்கே டிடக்ஷன் எடுத்த அமௌண்ட்டை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து என்ன ஆயிருக்கான், ரெக்கவர் ஆயிருக்கான். ஓகேவா? அப்படி ரெக்கவர் ஆயிருக்குன்னா எப்படி அதை டாக்ஸபிள் பண்ணோம் அப்படின்னா, அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணீங்க அந்த அமௌண்ட்டு லெஸ் பேட் டெப்ஸ் கிளைம்டு மைனஸ் பேட் டெப்ஸ் அலோடட் அஸ் டிடக்ஷன். விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேட் டெப்ஸாக நான் வந்து ஒரு 1 லட்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன்ப்பா ஒரு வருஷத்தில், ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயரில் நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். எனக்கு டிடக்ஷன் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா, இந்த 1 லட்ச ரூபாவில் 80,000 வரைக்கும் எடுத்துக்கலாம், டாக்ஸ் ஆக்ட் எனக்கு சொல்லிருச்சு. ஸோ நான் 80,000 ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்டில் மைனஸ் பண்ணியிருப்பேன், என்னோட புக்ஸில் 1 lakh மைனஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக?
என்னோட புக்ஸில் நான் 1 lakh மைனஸ் பண்ணியிருப்பேன். ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட் பிஜிபிபியில் 80,000 மைனஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நார்மலாக நடக்கிறது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இது ரெண்டும்? இன்னொரு வாட்டிண்ணா. என்னோட புக்ஸில் பேட் டெப்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து 1 lakh இருக்குன்னு வச்சுப்போம். இது என்னோட புக்ஸில் P&Lல வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 1 lakhன்னு காமிச்சிருப்பேன். ஸோ என்னோட நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 80,000 ரவுண்ட் ஆஃபில் வச்சுப்போம் 50,000 நெட் ப்ராஃபிட். இப்போ இது வந்து 50,000 இருக்குது, ஓகேவா? 50,000 நெட் ப்ராஃபிட். இது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் படி. இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு பேட் டெப்ஸ் வந்து நாங்கள் இவ்வளோலாம் அலோவ் பண்ண மாட்டோம், உனக்கு 80,000 தான் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லுது. ஸோ 80,000 அலோவ் பண்ணுதுன்னா ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் 80,000 காமிப்போம். இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஐடி ஆக்டில் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்அலோடுன்னு போடுவோம் இல்லையா? ஸோ நெட் ப்ராஃபிட் 50,000 டிஸ்அலோவ் எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோடட் எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து மறுபடியும் 1 lakh ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிவிட்டு 1,50,000 காமிச்சிட்டு அலோடட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரைக்கும் தான் அலோவ் பண்ண சொல்லியிருக்கான், 80,000 தான் அலோவ் பண்ண சொல்லியிருக்கான். தென் அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 70,000 வருமா? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஆஸ் பர் யுவர் புக் உங்களோட ப்ராஃபிட் வந்து என்ன, 50,000. ஆஸ் பர் ஐடி ஆக்ட் உங்களோட ப்ராஃபிட் 70,000. இப்போ நீங்கள் எவ்வளோக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா 70,000க்கு டேக்ஸ் கட்டணும், ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன, இதில் வந்து டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டி, டெஃபர் டேக்ஸ் அசட்னு 2 இருக்கும். இது வந்து இந்த கான்செப்ட்னால தான் வரும் உங்களுக்கு. டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டி டிடிஎல் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. இது இந்த கான்செப்டில் தான் வந்து உங்களுக்கு இடிக்கும், ஓகேவா? வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 12, ஓகே. இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 12 வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி பேசும். அதில் வந்து டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டி, டெஃபர் டேக்ஸ் அசட்னு சொல்லுவோம். இப்போது உங்கள் புக்கு படி நீங்கள் டேக்ஸ் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராவா 20,000 ஏறிச்சு இல்லையா இங்கே, தென் திஸ் இஸ் டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டி, ஓகேவா? உங்கள் புக்கை விட ஜாஸ்தியாக இருக்குது, ஓகேவா? இன்கேஸ் உங்கள் புக்கோட ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, சாரி டாக்ஸ் ஆக்ட் படி ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, உங்கள் புக்கு படி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாஸ்திக்கு டாக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. தென் தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் டெஃபர் டேக்ஸ் அசட். புரிஞ்சுதா? டெஃபர் டேக்ஸ் அசட், டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டி எப்படி வருதுன்னு? ஓகேண்ணா. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் படி இது இப்படி தான் ரைஸ் ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டி சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அது நெக்ஸ்ட் லெவல் படிக்கும்போது ஓகே. பட் உங்களுக்கு இது இந்த கான்செப்ட் போனதுனால டெஃபர் டேக்ஸ் லயபிலிட்டினா என்ன, அசட்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இவன் இவ்வளோ அலோவ் பண்ணிட்டான், 80,000 அலோவ் பண்ணிட்டான், நம்ம டாக்ஸ் கட்டிட்டோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபியூச்சரில் என்ன ஆகுதுன்னா எனக்கு இந்த 1,00,000 ரூபா அப்படியே ரெக்கவர் ஆகுது மொத்தமாகவே, ஓகேவா? 1 lakh வந்து அப்படியே நான் வந்து ரெக்கவர் பண்ணுறேன். இல்லைனா பேக் டெப்ஸா, சரி நீ எனக்கு திருப்பி தரியா, இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட கடன் கொடுத்துருந்தேன்ல, அதுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறேன்னு சொல்லிட்டு பேக் டெப்ஸ் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க, ஒரு 1,50,000 ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 1,20,000 ரிசீவ் பண்ணுறீங்க. எப்படின்னா பேக் டெப்ஸே 1 lakh தானே, எப்படி நான் 1,20,000 இவ்வளோ நாள் கொடுக்காம வச்சிருந்தாங்க இல்லையா, கொடுக்காம வச்சுட்டு நம்ம பேக் டெப்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் ஆஃபே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்டே வருது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், நீ எனக்கு எக்ஸ்ட்ராவா காசு கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ஒன்று போட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவா 20,000 ரூபா கொடு அப்படின்னு நம்ம சொல்லி வாங்குறோம். ஸோ இப்படி வாங்கும் போது இப்போ 1,20,000 உங்களுக்கு என்ன இருக்குது, ரெக்கவர் ஆயிருக்கு இன்கமா. ரெக்கவர் எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க, COVER. ஸோ ரெக்கவர் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1,20,000 இப்போ ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க. அவன் என்ன சொல்ல வரான், இப்போ ஐடி ஆக்ட் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ரெக்கவர் ஆகுது அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ ரெக்கவர் பண்ண, 1,20,000. ஸோ 1,20,000 அங்கே போட்டுக்கோ. ஸோ 1,20,000 இதிலிருந்து நீ என்ன மைனஸ் பண்ணுமா, பேட் டெப்ட் நீ எவ்வளோ கிளைம் பண்ண மைனஸ் பேட் டெப்ட் அலோடட் ஆஸ் டிடக்ஷன். நான் எவ்வளோ கிளைம் பண்ணேன், 1 lakh. டிடக்ஷன் ஆனால் எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, 80,000. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ, இதில் 20,000. இதனால் லெஸ் பண்ணணுமா, லெஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிற 1 lakh நான் என்ன பண்ணணும், டாக்ஸபிள் பேட் டெப்ட்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி 1,00,000க்கு நான் டாக்ஸ் கட்டணும். இது ஒரு கேஸு. இது எனக்கு புரியல அப்படின்னா, எக்ஸாக்டாக இது புரியல அப்படின்னா நம்ம நார்மல் கேஸ்க்கே வருவோம். என்ன பண்ணலாம், பேட் டெப்ட்ஸ் ரெக்கவரி அடிஷ்னலாலாம் ரெக்கவர் ஆகலப்பா, அதே 1,00,000 தான் ரெக்கவர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் பேட் டெப்டாக போட்ட 1,00,000 திரும்ப 1,00,000 தான் வந்திருக்கு அப்படின்ற ப்ரொவிஷனுக்குள்ளே வருவோம். 1 lakh, ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம், 1 lakh மைனஸ் நான் டிடக்ஷன் எவ்வளோ எடுத்தேன், 80,000. இங்கே அப்போ எவ்வளோ வரும், 20,000 வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்,
80,000க்கு டாக்ஸ் பேயபிள் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் அதே காசு அப்படியே தான்டா போகும். எங்க நடக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவு தான் கொடுத்தான்? 80,000 ரிடக்ஷன் கொடுத்தான். பேலன்ஸ் 20,000 நம்ம என்ன பண்ணோம்? அப்பவே டாக்ஸ் பே பண்ணிட்டோம். எப்போ நம்ம இந்த பேட் டெப்ட்ஸ்ன்னு கிளைம் பண்ணோம் இல்லையா, இங்க டிஸ்அலோ பண்ணான் இல்லையா, இங்க டிஸ்அலோ பண்ணால இங்க சேர்த்து தானே டாக்ஸ் கட்டியிருக்கோம். 70,000 50,000 டாக்ஸ் கட்டணும். 70,000 தான் டாக்ஸ் கட்டணும். இங்கே 20,000 சேர்த்து தான் டாக்ஸ் கட்டியிருக்கோம். அப்போ இங்க என்ன சொல்லிட்டான்? மிச்சத்துக்கு 80,000 டாக்ஸ் கட்டலாம். அவ்வளவுதான். அந்த 1,00,000 ரூபாயில ஆல்ரெடி 20,000 டாக்ஸ் கட்டிட்டோம். அந்த 20,000 தான் இங்க மைனஸ் பண்றோம். பேலன்ஸ் இருக்க 80,000 டாக்ஸ் ஃபுல் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? எப்படி பார்த்தாலும் அதே அமௌண்ட் தான் நம்ம டாக்ஸ் பண்றோம். பேட் டெப்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்கோ அதுதான் நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அதுதான் அங்க சொல்ல வரேன். அந்த பாயிண்ட் அப்படி தலைகீழா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் இருக்கு. இப்போ புரியுது அந்த டேபிள் காலம் உங்களுக்கு எப்படின்னு? நான் இல்லைண்ணா, புரியலண்ணா. ஐயோ இது ஒர்க் ஈஸி பாய். இங்க என்னன்னா இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க. ஆஸ் பர் புக் படி 50,000 காமிச்சோமா P&L-ல? ஓகேண்ணா. ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி நம்ம என்ன பண்ணோம்? 70,000 டாக்ஸ் கட்டுறோமா? 70,000 இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணிக்கலாம்? 50 கூட எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? 20. 20,000 நம்ம எந்த ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸ் கட்டிட்டோம். அதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல பேட் டெப்ட்ஸ் நம்ம அலோகேட் பண்ணோம் இல்லையா, அதே ப்ரீவியஸ் இயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2012 நம்ம வந்து டாக்ஸ் கட்டிட்டோம் 20,000க்கு. கரெக்டா? ஓகேண்ணா. 1,00,000 இருக்கு இல்லையா, இந்த 1,00,000 வந்து எனக்கு எப்போ ரிசீவ் ஆகுது அப்படின்னா 2015ல வந்து மறுபடியும் ரிசீவ் ஆகுது. அந்த நல்லவன் வந்து என்ன பண்றான்னா 2015ல வந்து சார் இருந்தாங்க உங்ககிட்ட வாங்கின கடன் 1,00,000 1,00,000 ரூபா கொடுத்துட்டான். இது ஒரு இன்கம் தானே உங்களுக்கு? ஆமாண்ணா. வந்து மொத்தமா 1,00,000 ரூபாய்க்கும் நம்ம டாக்ஸ் கட்டணுமான்னு கேட்டா இல்ல வேண்டாம். ஆல்ரெடி நீங்க 20,000 இங்க டாக்ஸ் கட்டிட்டீங்க. கரெக்டா? ஓகே ஓகே. 20,000 மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க 80,000 மட்டும் டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு டாக்ஸ் ஆக்ட் சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. புரியுது புரியுது புரியுது. அதுதான் இந்த டேபிள் காலம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து நோட்டீஸ் such recovery shall be taxable irrespective of the fact whether the business is continued. பாவீங்களா? இப்போ வந்து பிசினஸ் டிஸ்கண்டினியூல இருக்குன்னு வச்சுக்கோமே, பிசினஸ் டிஸ்கண்டினியூ ஆயிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அது ரெக்கவர் ஆனாலும் டாக்ஸபிள் தானா? ஓகேவா? ஆனா மேல என்ன குத்துனா பிசினஸ் டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சுன்னா பேட் டெப்ட்ஸ் அலோடட் இல்லைன்னு கொடுத்துருந்தான். ஆனா பேட் டெப்ட்ஸ் ரெக்கவரிக்கு மட்டும் பிசினஸ் டிஸ்கண்டினியூ இருந்தாலும் அது உனக்கு இன்கம் தான், அப்போ அது டாக்ஸபிள் ஆகும். டிஸ்கண்டினியூ ஆயிருந்தாலுமே பிசினஸ் இன்கம்ல அது டாக்ஸபிள் ஆகும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இது நல்ல பாயிண்ட். இதுக்கும் இந்த பாயிண்ட்டும் நல்ல பாயிண்ட். இதுவும் ஓகேவா? அது 2 பாயிண்ட் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து முடிஞ்சு அவ்வளோதான். இதுதான் பேட் டெப்ட்ஸ். இது சம் இருக்குது பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு சம் போடுவோம் இல்லையா, பிஜிபிபி அப்படின்னு ஓவரால் ஒரு சம் போடுவோம் இல்லையா, அந்த ஓவரால் சம்மில் பேட் டெப்ட்ஸ் பற்றின கேல்குலேஷன்ஸ் இருக்கும். நம்ம அங்கே பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். ஸோ இப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் டிஸ்அலோவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் இல்லையா. எங்கே சொல்லியிருந்தான்? பேட் டெப்ட்ஸ் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். ஆப்வியஸாக நாங்கள் வந்து அதை டிஸ்அலோவ் பண்ணிடுவோம். அதில் ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்தோம்னா ஐசிடிஎஸ்ஏ வந்து சொல்லியிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் டேரெக்டாக இர்ரெவக்கபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ டிடக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் இந்த இடத்துல ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். யாருக்கு அப்படின்னா பேங்க்கு, ஷெட்யூல் பேங்க்கு, அதுக்கப்புறம் என்பிஎஃப்சி, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே அசெட் என்னதான், ஸ்டாக் இன் ட்ரேடே என்னதான், இவங்க கொடுக்குற லோனு இதெல்லாம் தான். ஸோ பேட் டெப்ட்ஸ் அப்போ யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா பேங்க்குக்கு, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? பேங்கிங் கம்பெனிஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். வாங்கிட்டு ஓடிடுவானுங்க, லோன் வாங்கிட்டு ஓடிடுவானுங்க. கரெக்டாக? ஆனால் அவங்களுக்கு அதான் பிஸ்னஸே, லோன் கொடுத்து வாங்குறது அவங்களோட பிஸ்னஸே. புரியுதா? நீங்கள் பொருள் வாங்கி விற்கிறீங்கன்னா கூட ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். பொருளை வாங்கிட்டு கடனாக கொடுக்கல அப்படின்னா எதனா அண்டர்ஸ்டாண்ட் மேனேஜ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் பேங்கிங் கம்பெனி எல்லாமே பொருள் கொடுக்குறதே காசாக தான் கொடுக்குறாங்க. அவங்களோட கமாடிட்டியே வந்து என்னது? மணி தான். ஓகே, இப்போ நான் பென் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு சொன்னது நான் பெண்ணு தான் சேல் பண்ணுவேன். பட் அவனுக்கு மணியவே சேல் பண்ணுவானுங்க பேங்கிங் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அலோவ் பண்ணலாமா? அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அது என்ன லிமிட்? இந்த ஃபாலோயிங் கேஸ் பர்சன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஷல் அலோட் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் அமௌண்ட். ஓகே, ஒரு ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏ கேஸ் ஷெட்யூல் பேங்காக இருக்கு, நாட் பீங் a ஃபாரின் பேங்க் ஆர் நான் ஷெட்யூல் பேங்க் ஆர் நான் ஷெட்யூல் பேங்க் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதர் தென் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி ஆர் பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இவங்கலாம் வரமாட்டாங்க. அதர் தென் பிரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டி இவங்கலாம் வரமாட்டாங்க. ஜஸ்ட் ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிச்சோம் இல்லையா, ஷெட்யூல் பேங்க்கு ஒரு மீனிங் படிச்சோம்,
நான் ஷெட்யூல் பேங்க் ஒரு மீனிங் படிச்சோம். அந்த கிரைட்டீரியா டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி அது வரும் அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி பேங்க் ஏதாவது இருக்கு அப்படின்னா, டு த எக்ஸ்டென்ட் பிபிடி இஸ் அலோடட். எவ்வளோ வந்து பிபிடி அலோவ் பண்ணுவாங்களாம்? 8.5% ஆஃப் த டோட்டல் இன்கம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ப்ரொவிஷனா ஒதுக்கி வச்சுக்கலாம். கம்ப்யூட் பிஃபோர் மேக்கிங் எனி டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 6A. டிடக்ஷன் 6A 80 டிடக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த டிடக்ஷன்ஸ்ல குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த டிடக்ஷன்லாம் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்கம் வரும். கரெக்ட்டா? நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம், நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் கடைசியா போய் அப்பா, அம்மா கிட்ட பார்ப்போம். அந்த டிடக்ஷன்ஸ் வாங்குவோம்னு சொன்னேன் இல்லையா? அந்த டிடக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வர இன்கம். ஓகே. ஸோ அந்த இன்கம்லேருந்து நீங்க எவ்வளோ கால்குலேட் பண்ணுமா? 8.55% வந்து நீங்க கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்க? பிபிடிக்கு அலோவ் பண்ணிக்கலாம். இந்த ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? அலோவ் பண்ணிக்கலாம். அடிஷனல் டிடக்ஷன் ஃபார் த பெர்சன் கவர்ட் அண்டர் ஏ. என்னது கவர் அண்டர் ஏ? 10% ஆஃப் த அக்ரிகேட் ஆவரேஜ் அட்வான்ஸ் மேட் பை த ரூரல் பிரான்ச் ஆஃப் சச் பேங்க். ஓகே. மேல இந்த ஏல இருக்கு இல்லையா? அவங்க அடிஷனல் டிடக்ஷன் வந்து எடுத்துக்கலாமா? எப்போ? 10% ஆஃப் த அக்ரிகேட் ஆவரேஜ் அட்வான்ஸ் மேட் பை த ரூரல் பிரான்ச்சஸ் ஆஃப் த சச் பேங்க். இந்த பேங்க் இருக்கு இல்லையா? ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க். அதோட பிரான்ச் வந்து எங்க இருக்காம்? அதோட பிரான்ச் வந்து ஒரு ரூரல் ஏரியால இருக்கு. ஓகேவா? அந்த ரூரல் ஏரியால 10% அக்ரிகேட்டர் ஆவரேஜ் அட்வான்ஸ் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த பிரான்ச் வந்து ஒரு 10% அட்வான்ஸ் ஏதோ குடுத்துருக்கு. வேற யாருக்கோ வெளியே எங்கேனா குடுத்துருக்கு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணலாமா? அடிஷனல் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதே ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க் ரூரல் ஏரியால இருந்து அட்வான்ஸை மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா 10% வந்து அந்த அட்வான்ஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஏ பாயிண்ட்ல. பி பாயிண்ட் further as its option, further deduction shall also be allotted for the amount not exceeding the income derived from the redemption of securities in accordance with the scheme created by central government, provided such income has been disclosed in the return of income under the head PGBP or profession. Okay. ஆஸ் பர் இந்த ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிருக்கு இல்லையா? இந்த ஸ்கீம் படி உங்களுக்கு அந்த இன்கம் பிஜிபிபி கீழே தான் இருக்கு அப்படின்றத இந்த ஆப்ஷன் நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த ரிடக்ஷன் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கீழே தான் இருக்கு. அண்ட் தென் அந்த இன்கமும் வந்து இதுக்கு எக்ஸீடா இருக்கக்கூடாது. லெசன்ஸ் not exceed the income derived from redemption of securities in accordance with such frame. இதில் எனக்கு 2 மீனிங் புரியுது. பட் எனக்கு புரிகிற ஒரு மீனிங் மட்டும் நான் சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் பர் ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணியிருப்பான். அந்த ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற இன்கம்மை தாண்டக்கூடாது. பட் ஆனால் அவன் எவ்வளோன்றதை மென்ஷன் பண்ணலை. இவ்வளோ இன்கம்மை தாண்டக்கூடாது, இத்தனை நீங்கள் அடிஷனல் டிடக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அவன் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கானோ ஆஸ் பர் அவன் ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணியிருக்கான் இல்லையா? அந்த ஃப்ரேம் அதுக்குள்ளே அவன் எவ்வளோ இன்கம்மை சொல்லியிருக்கானோ அதை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கணும், இதை நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, அவங்க பிஜிபிபி இன்கம் அவன் ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சிருக்கான். அந்த ஸ்கீம் படி தாண்டக்கூடாது. அது கண்டரில் அந்த கண்டிஷன்ஸ் மேபி சாட்டிஸ்ஃபை பண்ணால் உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் புரியுது. பட் ஏ பாயிண்ட் இஸ் கிளியர். ஏ பாயிண்ட் என்ன கிளியர்? 10% ஆஃப் த அக்ரிகேட் ஆவரேஜ் உங்களால் எடுத்துக்க முடியும். 10% எப்போ? இந்த ஷெட்யூல் பேங்க்கோ நான் ஷெட்யூல் பேங்க்கோ ரூரல் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களால் அதை எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் ஏ பாயிண்ட். ஓகேவா? ஸோ பி பாயிண்ட் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ஓகே தான். விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணியிருப்பான். அந்த ஸ்கீம் படி அவன் எவ்வளோ சொல்லியிருக்கானோ அந்த இன்கம் தாண்டாமல் இருக்குது அப்படின்னா தென் திஸ் டிடக்ஷன்ஸ் இஸ் பி அலோடட் ஃபார் தட் செகண்ட் பாயிண்ட். திஸ் ஆர் த 2 கண்டிஷன் டு கிளைம் த அடிஷன் டிடக்ஷன். ஓகேவா? அடிஷனல் டிடக்ஷன் எடுத்துக்கணும்னா இந்த 2 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஷெட்யூல் பேங்க்கோ இல்லை நான் ஷெட்யூல் பேங்க்கோ வராங்க அப்படின்னா அவங்களோட டோட்டல் இன்கம் விச் மீன்ஸ் நம்ம டிடக்ஷன் 6A கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோட்டல் இன்கம்ல 8.5% நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிபிடிக்கு அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் திஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்கடா போதும். பி பாயிண்ட் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் இப்போ அங்கே அதர் தென் ஃபாரின் பேங்க் கொடுத்துருந்தான் இல்லையா? அப்போ அடுத்து பி பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஃபாரின் பேங்காக இருந்தா என்ன நிறைய எழுதுறதுனால அப்படி ஆகுதோ? ஓப்பன் ஆகல.
ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ஃபாரின் பேங்க் இல்லைனா பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆர் நான் பேங்கிங் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ எடுத்துக்கலாமா? 5% ஆஃப் த டோட்டல் இன்கம் கம்ப்யூட் பிஃபோர் டிடக்ஷன் 6A. இவங்க எல்லாரும் 5% எடுத்துக்கலாம். ஓகேவா? ஷெட்யூல் பேங்க் நான் ஷெட்யூல் பேங்காக இருந்தால் 8.5A, இவங்க யாராவது இருந்தாங்கன்னா 5%. இது மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும் இதுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் ஒன் கொடுத்துருக்கான். இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் கவர்ட் அண்டர் திஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த டிடக்ஷன்ஸ் ஆஃப் பேட் டெப்ட்ஸ் 3617. ஸோ இட்ஸ் டாக்ஸ் அபவுட் திஸ் பேட் டெப்ட்ஸ். ஓகேவா? ஸோ மேலே சொல்லியிருக்க பர்சன்ஸ் வந்து வேறு இந்த பேட் டெப்ட் செக்ஷன் கீழே வராங்க அப்படின்னா shall be limited to an amount by which such debt exceed the credit balance in the provision of bad and doubtful debts. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிமிட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த லிமிட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஆஸ் பர் ஐசிடிஎஸ் இன்வால்வ் ஆகும் இந்த இடத்துல. நீங்கள் வந்து ஐசிடிஎஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் பேட் டெப்ட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணணும், பேலன்ஸ் இருக்க டிசால்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. இஃப் த ஆக்சுவல் பேட் டெப்ட்ஸ் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் less or equal to the provision for bad and doubtful debts, no deduction for bad debts shall be allowed. Which means உங்களுக்கு இப்போ இந்த செக்ஷன் கீழே பேட் டெப்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 3617 கீழே எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களோட பிபிடியும் உங்களோட பிடியும் விச் மீன்ஸ் பேட் டெப்ட்ஸும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸும் ஈக்குவலாகவே இருக்குது. நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்க அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, பேட் டெப்ட்ஸும் அவ்வளோதான் வந்திருக்கு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது? டிடக்ஷன் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? 8.5% இதில் கிளைம் பண்ணிடுவீங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸில் 8.5% கிளைம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கான பேட் டெப்ட்ஸும் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னும் போது மறுபடியும் இந்த செக்ஷனில் போய் என்னால் எடுத்துக்க முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது. இன்கேஸ் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? அப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 8.5 தான் ஒதுக்கி வச்சிருக்கோம். பட் ஆனால் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய பேட் டெப்ட்ஸ் 10% இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் 2.5% 1.5% இருக்கு இல்லையா? இந்த 1.5% நான் கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம்? இந்த செக்ஷனில் கிளைம் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். 3617 கீழே பேட் டெப்ட்ஸ்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அங்கே ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அலோட் கிடையாது. இங்கே அது அலோடட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ப்ரொவிஷன் ஒதுக்கி வச்சும் பேட் டெப்ட்ஸ் வரும். ஏன்னா இது வந்து விற்கிற கமோடிட்டியே மணி தான். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அடிஷ்னலாக அந்த செக்ஷன்லேயும் போய் பேட் டெப்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூரல் பிரான்ச்னா என்னன்னு சொல்லியிருக்கான். அந்த ஷெட்யூல் பேங்க் நான் ஷெட்யூல் பேங்க் ரூரல் பிரான்ச் நான் சொன்னேன் இல்லையா, வில்லேஜில் போயிட்டு ஒரு பிரான்ச் ஒன்று வச்சிருக்கணும்னு, அதுக்கான மீனிங் என்னன்னு நீங்கள் கொடுத்துருக்கான். ரூரல் பிரான்ச் மீன்ஸ் branch of scheduled bank or non-scheduled bank situated in the place which has a population not more than 10,000. So 10,000 according to the last preceding census of which the relevant figure have been published before the first day of the previous year. ஓகேவா? 10,000 பேருக்கு கீழே கம்மியாக இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஏரியாவில் கொண்டு போய் இவனோட பிரான்ச் அங்கே வைப்பானா. ஓகேவா? ஷெட்யூல் பேங்க் அந்த பிரான்ச்சை வச்சு அந்த இடத்துல அவனுக்கு வந்து டெஃபினட்டாக பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வரதான் செய்யும். கூட்டு போயிட்டு தீரன் அதிகாரம் 1 அந்த படத்தில் வர மாதிரி கொண்டு போயிட்டு எதனா ஒரு ஏரியாவில் யாருமே பேங்க் வச்சுட்டா என்ன அங்கே பேங்க் வச்சுட்டா அவன் வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு ஓடிடுவான் தான். 10,000 பேருக்கு கம்மியாக இருக்கான், ஒருத்தனே தெரியாது. ஓகேவா? ஸோ எவன் எங்கே போயிருக்கான்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக பேட் டெப்ட்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணிட்டான், அடிஷ்னல் டிடக்ஷன் நான் தரேன்னு சொல்லி 10% கொடுத்துருக்கான். ஸோ ஆல் அபவுட் யுவர் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட். ஜஸ்ட் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜஸ் அதுக்கப்புறம் இந்த டேஸ் இதெல்லாம் தான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்கு. மேபி சம் கேட்கும் போது கூட மொத்தமாக இது இந்த ப்ரொவிஷன் ரிலேட் பண்ணி மொத்தமாக ஒரு சம் வருமானு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் இப்போ இந்த மாதிரி ஃபாரின் பேங்க் இந்த மாதிரி கொடுத்துட்டானா நீங்கள் 5% மட்டும் அதில் எடுத்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். விச் மீன்ஸ் அதில் ஒரு பார்ட்டு ஒரு 1/2 மார்க்குக்கு தான் இது வர மாதிரி இருக்கும். ஒரு பார்ட்டாக தான் இருக்கும் அந்த சம்மில் இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஏன்னா அப்படி தான் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸே இன்வால்வ் ஆகுறதே இந்த மாதிரி ஒரு லைனில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் அப்போ யூஸ்ஃபுல் ஆகும் ப்ராக்டிக்கலாக. பட் சம் வைஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பார்ட்டு தான், எல்லாமே ஆஃப் மார்க் தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் போட்டு மண்டையில் போட்டுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. எது இம்பார்ட்டனோ இந்த பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட், ஓகே இந்த டேஸ் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் இம்பார்ட்டன்ட் போட்டு படிச்சிங்கன்னா போதும். ஆனால் அதுதான் தெரிலனா அதை தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? படிக்கும் போது இது இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வ். இப்போ இந்த ஸ்பெஷல் ரிசர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராஃபிட்லேருந்து நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுவோம், ரிசர்வில் வந்து அமௌண்ட்டை வைப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணுறீங்க. கரெக்டாக? ஸ்பெஷல் ரிசர்வுக்கு நம்ம வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக் கம்மியாகுதுன்னா டாக்ஸும் கம்மியாகும். அப்போ நான் அதை டிடக்ஷன் எடுத்துக்கலாமா இல்லை நான் மறுபடியும் டிசால்வ் பண்ணணுமா அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கான். Deduction is allowed in respect of any special reserve created and maintained by a specified entity. Specified entity na meaning என்னன்னு கொடுத்துருப்பான் கீழே. Meaning of specified entity.
ஓகே, ஸ்பெசிஃபைட் என்டிட்டிக்கு மட்டும்தான் அலோடட், மற்ற என்டிட்டிக்கெலாம் அலோடு கிடையாது. ஓகேவா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிசர்வ் கிரியேட் ஃபார் ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ். அந்த ரிசர்வ் எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்களா? கிரியேட் பண்ண ரிசர்வ் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்காக. 35 AD ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் ஞாபகம் இருக்கா? அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ரிசர்வ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் ஷல் பி லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங். எவ்வளோ டிடக்ஷன் பண்ணோமப்பா? அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரிசர்வ் அக்கௌண்ட் டு த ப்ரீவியஸ் இயர். இப்போ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம். ஸோ 20 லட்சத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 10 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, 10 லட்சம். 20% ஆஃப் த ப்ராஃபிட் டிரைவ் ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொவைடிங் லாங் டேர்ம் ஃபினான்ஸ். 20% ஆஃப் த ப்ராஃபிட். ஓகே, இல்லை 20% இதில் எடுக்க சொல்கிறோம். 20% இதுலேருந்து எடுத்துனா 2 2 சார் 4, 4 லேக்ஸ் வருமா? ஓகே, 4 லேக்ஸ். அப்படி இல்லைனா டுவைஸ் த அமௌண்ட் ஆஃப் த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அண்ட் ஜென்ரல் ரிசர்வ். பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஜென்ரல் ரிசர்வையும் ஆட் பண்ண சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு 5 லேக்ஸு, ஜென்ரல் ரிசர்வில் ஒரு 2 லேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் வந்து 7 லேக்ஸு. 7 லேக்ஸை டுவைஸ் பண்ண சொல்கிறான், 14 லேக்ஸு. அப்போது 14 லேக்ஸ். லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் என்ன? 4 லேக்ஸ். 4 லேக்ஸ் தான் டிடக்ஷனாக என்னால் எடுத்துக்க முடியும். ஆனால் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எவ்வளோ? 10 லட்சம். அப்போ பேலன்ஸ் இருக்க 6 லட்சத்தை நான் என்ன பண்ணணும்? பிஜிபிபியில் காமிச்சிடணும். புரியுதா நான் இப்போ இங்கே என்ன பண்ணேன்னு? புரியலை. ஒன்றும் இல்லை, என்னோட நெட் ப்ராஃபிட் இது P&L, இது பேலன்ஸ் ஷீட். ஓகே, என்னோட நெட் ப்ராஃபிட் வந்து 20 லட்ச ரூபா. இந்த 20 லட்ச ரூபாவில் நான் என்ன பண்ணுறேன்னா 10 லட்ச ரூபா மைனஸ் பண்ணுறேன். இதுக்கு ஸ்பெஷல் ரிசர்வுக்கு மாற்றுறதுக்காக. இது நெட் ப்ராஃபிட் சொல்ல வேண்டாம், இது என்னோட ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் வச்சுக்கலாமா? கிராஸ் ப்ராஃபிட் எந்த பக்கம் வரும்? என்னடா மறந்து போச்சு. கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன், ப்ராட் டவுன், கரெக்டாக தான் போச்சு. கிராஸ் ப்ராஃபிட் எந்த பக்கம் வரும்? ட்ரேடிங் P&L, அண்ட் தென் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த பக்கம் வரும்? P&L எந்த பக்கம் வரும்? ரைட். ட்ரேடிங்ல லெஃப்ட்ல வரும், இங்க ரைட் சைடுல வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா ரிசர்வ்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ரிசர்வ்க்கு நான் தள்ளுறேன். ஓகேவா? இப்படி வச்சா உங்களுக்கு புரியுன்றதுனால நான் சொல்கிறேன். பட் ஆனால் நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம ரிசர்வ் தள்ளுவோம். பட் இப்படி நடக்காது. பட் நான் இங்கே ரிசர்வுக்கு நான் எக்ஸ்பென்ஸுக்கு தள்ளுறேன் அப்படின்னும் போது 10 லேக்ஸ் நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னா 10 லேக்ஸ் இருக்கும். பட் இந்த ரிசர்வ் அப்படிங்கிறது இங்கே அஃபெக்ட் ஆகாது, P&L இங்கே தான் வரும், சாரி பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும் அது. ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் தான் உங்களுக்கு ரிசர்வ் அப்படின்னு வரும் 10 லேக்ஸ். ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து என்னோட இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நான் ரிசர்வுக்கு கொடுக்க வேண்டியதை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத நெட் ப்ராஃபிட்னு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நான் ரிசர்வுக்கு இதை கொண்டு போயிருக்கேன் அப்படின்னும் போது இந்த இடத்துல எனக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி கணக்காயிட்டு நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு. ஸோ பிஜிபிபி என்ன சொல்லுது, ஆஸ் பர் ஐடி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உன்னோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துக்கோ, 10 லேக்ஸ். ஓகே, இதில் நாட் அலோடோட ஆட் பண்ணு. நாட் அலோடட் எவ்வளோனா 10 லேக்ஸுமே ஆட் பண்ணிக்கோ. மொத்தம் இப்போ 20 லேக்ஸ். இப்போ இதில் அலோடோட லெஸ் பண்ணி பேலன்ஸுக்கு டேக்ஸ் கட்டு. எனக்கு இப்போ அலோடோட எவ்வளோ அப்படின்னா அங்கே என்னென்ன கொடுத்துருந்தா மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். கரெக்டா? மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங்கில் நான் ரிசர்வுக்கு எவ்வளோ தள்ளியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு போட சொன்னான், 10 லட்சம். நெக்ஸ்ட்டு 20% ஆஃப் த ப்ராஃபிட்னு கொடுத்துருந்தான். 20% ஆஃப் த ப்ராஃபிட்னா நான் 10 லேக்ஸ் இருக்கக்கூடாது, 20 லேக்ஸ் இருக்கணும். அதுதான் என்னோட ப்ராஃபிட்டே. ஸோ 20 லேக்ஸ் இன்ட்டு 20%. ஸோ 4 லேக்ஸ் செகண்டுக்கு ஆன்சர். தேர்டுக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ ப்ளஸ்ஸு ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ். இது வந்து ஜென்ரல் ரிசர்வ், இது நார்மலாக நம்ம ஒதுக்கி வைப்போம். இதை வந்து டுவைஸ் பண்ணிக்கோ. டுவைஸ்னால் 2ஆக பண்ணிக்கோ. நான் என்ன சொன்னேன் எக்ஸாம்பிள் படி, இது வந்து 5 லேக்ஸ் வச்சுருக்கேன் ஷேர் கேபிட்டல். எக்ஸாம்பிள், அசம்ஷன், அசியூம். ஓகே, அசம்ஷன் 5 லேக்ஸ் வச்சுருக்கேன், ரிசர்வ் வந்து ஒரு 2 லேக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா 7 லேக்ஸ் இன்ட்டு 2, ஸோ 14 லேக்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்கான், இது மூணுத்துலேயுமே, இது மூணுத்தில் 1
1 2 3 இது மூணுத்துல மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் என்னது 4 lakhs தான் மினிமம். கரெக்டா? 4 lakhs அலோவ் பண்ணிக்கோ. 4 lakhs நீ அலோட டிடக்ஷன் எடுத்துக்கோ. பேலன்ஸுக்கு இப்போ நீ எவ்வளோ டாக்ஸ் கட்டணும்? 16 lakhsக்கு நீ பிஜிபிபி கீழே டாக்ஸபிள் பண்ணணும். புரிஞ்சுதா? பட் ஆஸ் பர் யுவர் புக் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 10 lakhs. ஆஸ் பர் ஐடி ஆக்ட் பிஜிபிபிக்கு எவ்வளோ? 16 lakhs. புரியுதா? ஓகேவா? ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வ். ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்ல வருதுடா இங்கே இந்த பாயிண்ட்ல மாதிரி தான் சொல்ல வரோம். ஸோ ஏபிசின்னு சொல்லிட்டு ஓகேவா? பட் இப்போ இந்த டிடக்ஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் என்டிட்டியாக இருக்கணும், ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸாக இருக்கணும்னு சொன்னா இல்லையா? ஸ்பெசிஃபைட் என்டிட்டினா என்னன்னு கொடுத்துருக்கான். ஃபினான்ஷியல் கார்பரேஷன் 272 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அண்ட் தென் ஆர் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் விச் இஸ் பப்ளிக் செக்டார் கம்பெனி ஆர் பேங்கிங் கம்பெனி ஆர் கோஆபரேட்டிவ் பேங்க் அதர் தென் பிரைமரி அக்ரிகல்ச்சர் இது காமன் வேர்ட் தான். கோஆபரேட்டிவ் பேங்க் இல்லை பேங்கிங் கம்பெனி இந்த மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா தென் தே கம்ஸ் அண்டர் த ஸ்பெசிஃபைட் என்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாமே ஸ்பெசிஃபைட் என்டிட்டிஸில் வந்துருவாங்க. அவங்க ஒதுக்கி வைக்கிற ரிசர்வ் எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வ். ஓகே. ஸோ ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் மீன்ஸ் இது ஸ்பெசிஃபைட் என்டிட்டி. ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் மீன்ஸ் ஆஃப் த ப்ரொவைடிங் லாங் டேர்ம் ஃபினான்ஸ் ஃபார் லாங் டேர்ம் ஃபினான்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்களா? இண்டஸ்ட்ரியல் ஆர் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இல்லை டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த பேங்க் என்ன பண்ணியிருக்கோம்? லோன் கொடுத்துருக்கோம். லாங் டேர்ம் ஃபினான்ஸ் இவங்களுக்குலாம் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னும் போது இவங்களுக்காக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வ்ஸ் எல்லாமே டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது கண்டர்ல வருது. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி ஏதாவது இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் த ஹவுஸ்க்காக நீங்கள் அந்த லோன் கொடுத்துருக்கணும். எனி அதர் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் இன்க்ளூடிங் பப்ளிக் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியா. மறுபடியும் இதோட செக்ரிகேஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? லாங் டேர்ம் ஃபினான்ஸ் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்கான். லாங் டேர்ம் ஃபினான்ஸ் மீன்ஸ் எனி லோன் ஆர் advance which were the terms under which the money are loaned or advance provided for repayment of along with an interest therefore during a period not less than 5 years. 5 yearsக்கு மேல நீங்க லோன் கொடுக்குறீங்க அப்படின்னா then that will be comes under long term finance. ஓகேவா? ட்ரீட்மெண்ட் ஆஃப் வித்ட்ரான் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வ் அக்கௌண்ட். இப்போ ஸ்பெஷல் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்துட்டு இப்போ ஸ்பெஷல் ரிசர்வ் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வித்ட்ரா பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ் பர் செக்ஷன் 41(4)(a) if the deductions has been allowed in respect of any special reserve created under this section, any amount subsequently withdrawn from special provision shall be deemed to the profit and gains of the business of profession. நீங்க எவ்வளவு டிடக்ஷன் கொடுத்தீங்களோ வித்ட்ரா பண்ணும்போது அது என்னவா டீம் டு பி பிஜிபிபி. அதாவது அது வித்ட்ரா பண்ணும்போது அது உங்களுக்கு இன்கமா கன்சிடர் ஆகும். நீங்க எவ்வளவு டிடக்ஷன் எடுத்தீங்களோ அந்த டிடக்ஷன் எல்லாம் இன்கமா கன்சிடர் ஆயிட்டு அண்ட் ஷல் பி டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் சச் வித்ட்ரான். எப்போ நீங்க வித்ட்ரா பண்றீங்களோ அந்த இயர்ல அது டாக்ஸபிள் ஆயிடும். The above rule hold goods even if the business is no longer in the existence in the year of such withdrawal, which means I think so அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாங்கரில் இல்லைனாலும் வித்ட்ரா ஆச்சு அப்படின்னாலுமே அது என்ன இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். The above rule holds good even if the business is no longer in the existence in the year of such withdrawal. வித்ட்ரா பண்ணும்போது அந்த பிஸ்னஸே இல்லைனாலுமே இந்த above rule வந்து வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான். which means இந்த வித்ட்ரால் நடக்கும்போது. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வச்சிருக்கீங்க. அவன் எந்த பிஸ்னஸ் எனக்கு மென்ஷன் பண்ணுறான்னு தெரியல. மேபி பேங்கிங் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை அவன் லோன் கொடுத்தானே ஒருத்தருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்க்கு இல்லை ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்கு அதை மென்ஷன் பண்ணுறானா எனக்கு தெரியல. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணுறான். பட் வாட் எவர் இட் இஸ் என்ன இருந்தாலும் சரி அந்த அபோவ் ரூல் என்ன தான் வித்ட்ரா பண்ணும்போது அப்ளிகபிள் தான் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸ் இல்லைனாலும் சரி அந்த பிஸ்னஸ் இல்லைனாலும் சரி இந்த வித்ட்ரால் நடக்குது அப்படின்னா இந்த அபோவ் ரூல் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிடக்ஷன். பின்னாடி வேறு எதனா இருக்கா? ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வ். ஸ்பெஷல் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா நம்மளால் இப்படி தான் டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது ஸ்பெசிஃபைட் என்டிட்டிஸ்னால் யார், ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ்னால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத ஞாபகம் இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த 3 கண்டிஷன்ஸ், அமௌண்ட் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், 20%, twice ஆஃப் த ஷேர் கேபிட்டல், இது 3 தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ப்ரொமோட்டிங் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸ் அமாங் எம்ப்ளாயீஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? 3619 எங்கே நான் பார்த்தோம், இங்கே தான் பார்க்குறோம் அப்படின்னா எங்கே பார்த்தோம்னா இங்கே சொல்கிறேன். இது இருக்கு இல்லையா? எக்ஸ்பென்ஸ் 3619 எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிஸ்னஸ் அமாங்கஸ்ட் எம்ப்ளாய் பை த கம்பெனி. 5th கடைசி பாருங்க 3619. ஓகே, ஸோ எக்ஸ்பென்ஸ் ஆன் ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிஸ்னஸ் 1/5 ஆஃப் த 5 years ரெவன்யூ எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு 100%. 100% நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்கே போச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபேமிலி பிளானிங். ஓகேவா? அவங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணுறதுக்கு 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட எம்ப்ளாய்க்கு
பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர்ஸில். ஓகேவா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கனாலே புரிஞ்சிடும். ஏன்னா இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே அது உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பை கார்பரேஷன் ஆர் பாடி கார்பரேட். எதுக்காக? நாட் பீயிங் இன். ஓகே, இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பற்றி பேசியிருக்கான். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பேசுகிறான் அப்படின்னாலே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் கேசட்டு அவங்க சொல்கிறபடி நடந்துக்கணும், அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கணும், இதெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட். இது நீங்கள் பிடிச்சாலே புரியும். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் கெயின் படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஆலோடட் தான். பிஜிபிபி கீழே அதெல்லாம் ஆலோடட். நெக்ஸ்ட்டு கமாடிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், தட்ஸ் ஆல்சோ allowed as a deduction. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா போதும். ஏன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் கேபிட்டல் கெயினுக்கும் இங்கேக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிஜிபிபி கீழே செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று வரும். அதாவது ஷேரை வாங்கி விற்கிறது தான் அந்த கம்பெனியோட வேலையே அப்படின்னா அப்போ டெஃபினட்டாக அங்கேயும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வரும் இல்லையா? ஸோ அது வந்து allowed. கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறீங்க, ஷேரை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கையில் உங்களுக்கு அது கேபிட்டல் கெயின். பட் பிஜிபிபி கீழே வருது அப்படின்னும் போது என்னன்னா, அவங்க வாங்கி விற்கிறது அவங்களோட வேலையை அப்படின்னும் போது அவன் டெஃபினட்டாக செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்டுவான். அது அவனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே, எஸ்டிடின்றது அவனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் தானே. ஸோ அது allowed. அதே மாதிரி தான் கமோடிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸும், சிடிடி, எஸ்டிடி. ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணால் போதும். தென் பர்ச்சேஸ் ஆஃப் சுகர் கேன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதனா நடக்குது, அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி எங்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் சுகர் கேன் அட் பிரைஸ் விச் இஸ் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் த ஃபிக்ஸ்ட் பிரைஸ் அப்ரூவ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷல் பி allowed. விச் மீன்ஸ் amount of expenditure incurred by cooperative society engaged in business of manufacturing of sugar for purchase of sugar cane at a price which is equal to or less than the price fixed. என்ன யார் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவா? அதை சொல்லவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருந்தா அதை அலோவ் பண்ணணும். ஆர் எனக்கு இந்த பாயிண்ட் புரியுது, ஆர் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட், இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு புரியுது, allowed. நான் இப்போ தான் இந்த ப்ரொவிஷனை பார்க்குறேன், என் புக்கில் இல்லவே இல்லை. பர்ச்சேஸ் ஆஃப் சுகர் கேனுக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் அதுவுமே கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு மட்டும் தான் அலோகபிள். ஓகேவா? வேறு யாருக்கும் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ப்ரைஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு. ப்ரைஸ் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணால் தானே லெஸ் தென்னா இல்லையான்னு எனக்கு தெரியும். யார் ஃபிக்ஸ் பண்ணுறது சார்? மேபி மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கலாம். ஓகேவா? அடாப்ட் பண்ணலாம். அப்படி அடாப்ட் பண்ணால் வேணால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு லெஸ் தென் என்னன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும், கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும்னு, அந்த லெவலுக்கு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கு அப்படின்னா தென் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் allowed. ஓகேவா? லாஸ் ஆஸ் பர் ஐசிடிஎஸ். இந்த லாஸ் ஆஸ் பர் ஐசிடிஎஸ் என்ன சொல்லுவோம்? மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸ் ஆர் அதர் எக்ஸ்பெக்டட் லாஸ் ஆர் கம்ப்யூட்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஐசிடிஎஸ் ஷல் பி allowed. விச் மீன்ஸ் இந்த மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதாவது இவ்வளோ லாஸ் நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸை வந்து மைனஸ் பண்ணுறீங்க உங்கள் புக்கில்னா. ஓகேவா? இப்போ உங்கள் புக்கில் நீங்கள் என்னன்னா ஒரு 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 எக்ஸ்பென்ஸ் வந்து, அதாவது ஒரு உங்கள் நெட் ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கம்மி பண்ண போகிறீங்க. என்ன காரணம்னா இது வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ லாஸ் ஆக போகுது, இப்போது ஃபியூச்சரில் வந்து இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறீங்க அப்படின்னா தென் ஐசிடிஎஸ் உள்ளே வந்துடுவோம். ஐசிடிஎஸ் இப்போ எல்லாமே பண்ணுற வேலை இங்கே பிஜிபிபியில் அலோவ் பண்ணுறது எல்லாமே ஐசிடிஎஸ் தான். ஓகேவா? ஐசிடிஎஸ் வந்து உள்ளே வந்துட்டு என்ன சொல்லும் அப்படின்னா இது மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸு, இது வந்து நடக்கும்னு நீ சொல்கிற, ஆனால் நடந்துருச்சின்னு நீ சொல்லலை, நடக்கும்னு சொல்கிற. பட் அது நடக்கும் போது நீ மைனஸ் பண்ணிக்கோ, டாக்ஸுக்கு கீழே அது நடக்கும்போது நீ மைனஸ் பண்ணிக்கோ, அதுக்கு பிஃபோராக நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும் ஐசிடிஎஸ். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இந்த மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸ் இருக்குது அப்படின்னா அக்கார்டிங்ஸ் வித் ஐசிடிஎஸ் கூட போயிட்டு நீ ஒரு கொலாபரேட் பண்ணு. ஐசிடிஎஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ அலோவ் பண்ணிக்கோ. ஐசிடிஎஸ் அலோவ் பண்ண சொன்னால் ஓகே ஷல் பி allowed. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இந்த ஐசிடிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஐ திங்க் மார்க்கெட் டு மார்க்கெட் வந்து valuation of inventories, revenue recognition, effect of securities. Valuation of inventoriesல வரும்னு நினைக்கிறேன். ICDS 2 ஓகேங்களா? 534 உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எனி சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் பாலிசிஸ் மெட்டீரியல் எஃபெக்ட். ஓகே மார்க் இல்லை ஐசிடிஎஸ் 1 கீழே தான் வருது. ஐசிடிஎஸ் 1 கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டு மார்க்கெட் லாஸ் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஓகேவா? ஐசிடிஎஸ் 1 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் பாலிசிஸ்ன்னு இருக்கும்.
ஸோ இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் டு மார்க்கெட் லாஸ் பற்றி அவன் பேசியிருப்பான். ஓகேவா? ஸோ அது இன்கம் வந்து நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சும்மா போயிட்டு ஐசிடிஎஸ் போட்டு பாருங்கள். ஒரு 10 தான் இருக்கும், 10 ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 10ல் ஐசிடிஎஸ் 1 பற்றி கொடுத்துருப்பான். ஸோ மற்றதெல்லாம் ஜென்ரல் டிடக்ஷன்ஸ். ஜென்ரல் டிடக்ஷன் அப்படின்னும் போது நம்ம இப்போ ப்ரீவியஸாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இல்லையா, இதுக்கு பிஃபோராக வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்துருந்தோம். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதில் எடுத்துக்க முடியல அப்படின்னா நீங்கள் 37(1)ல் எடுத்துக்கோங்க, 37(1)ல் எடுத்துக்கோங்க, 37(1)ல் எடுத்துக்கோங்க நீங்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தா இல்லையா. ஸோ அதுதான் ஜென்ரல் டிடக்ஷன்ஸ். ஓகே, இது என்ன பெருசாக இருக்கா? கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, இது மட்டும் கோ த்ரூ பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்ஸு. பட் இருந்தாலும் நான் நாளைக்கா இதை நம்ம நடத்துவோம். ஜென்ரல் டிடக்ஷன்ஸ் நம்ம நடத்துவோம். பட் இருந்தாலும் ஜென்ரல் டிடக்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்ட்டுன்னு. ப்ரொவிஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ஜென்ரல் டிடக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப் டு திஸ் பாயிண்ட் எது வரைக்கும்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே அலோடட் டிடக்ஷன். கரெக்டா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டிஸ்அலோடட். ஞாபகம் இருக்கா? பிஜிபிபி நான் ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு ஒன்று சொன்னது, செக்ஷன் 32, 37 டிடக்டபிள் எக்ஸ்பென்சஸ், விச் மீன்ஸ் நம்ம பார்க்குறது எல்லாம் லெஸ் பண்ணக்கூடியது. செக்ஷன் 14 எங்கே ஆரம்பிக்குதோ அதுலேருந்து இன்அட்மிசபிள். இப்போ செக்ஷன் 14ன்றது ஆரம்பிக்குதா? இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே இன்அட்மிசபிள் தான். இன்அட்மிசபிள்னா அட்மிட் பண்ணக்கூடாது, இந்த இன்கம்லாம் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணக்கூடாதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலே நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாமே புரியும். முந்தின படித்ததை வச்சு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது தலைகீழ கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 40 எல்லாமே இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே டிஸ்அலோட் தான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வி கம்ப்ளீட்டட் அப் டு திஸ், இங்கே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா 265, இது வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிஜிபி முடிச்சுன்னு நினச்சிக்கிங்களேன். அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பே ஸ்கீம் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒன்று தான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு நம்ம எப்படி வந்து டேக்ஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும் தான் இருக்கும் பிஜிபிபியில். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதை தாண்டினதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லை. மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ், டாக்ஸ் ஆடிட், பெர்சென்டேஜ் ஸ்கீம், இது 2 தான் மேஜராக இருக்கும். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு நம்ம எப்படி பண்ணுறது, பெர்சென்டேஜ் ஸ்கீம் நம்ம என்ன பண்ணுறது, இது 2 முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஓவரால் பிஜிபிபி அப் டு திஸ் பாயிண்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே பிஜிபிபி வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆன கணக்கிலே வச்சுக்கோங்களேன். ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, பெர்சென்டேஜ் ஸ்கீம்க்குலாம் சம்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணோம்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சம்ஸ் வச்சு நம்ம ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும்போது எப்பவுமே ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய சம்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே ப்ரொவிஷன்றதுனால கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி